லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலு ஆனந்த். நம்ம லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படிங்கிற பேஜில் வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். கெரியர் ரிலேட்டடான இஷ்யூவாக இருக்கட்டும், மேரேஜ் ரிலேட்டடான இஷ்யூவாக இருக்கட்டும், அதுக்கான ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னாலும் கூட எடுத்துக்கலாம். நியூமராலஜி, வாஸ்து மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் நம்மக்கிட்ட சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற வாய்ஸ் நோட்டும் நமக்குரிய கன்சல்டேஷனில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையானவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிப்ரவரி மந்த்துக்குரிய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஆவல் எல்லாருக்குமே இருக்கும். வெற்றிகரமா ஒரு மாதம், அதாவது ஜனவரி மாதம் ரொம்ப சாதகமா நீங்க கடந்து வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். எங்க சார் நிறைய அடிகள் வாங்கிட்டோம், மறுபடியும் இந்த 2026 எங்களை சோதிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சில மேஷராசி அன்பர்கள் சொல்லுவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, பிற்பகுதியாக இருக்கக்கூடிய அந்த 15 நாள் கொஞ்சம் அன்ஃபேவராக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த பிப்ரவரியினுடைய முதல் 15 நாட்கள் ஒரு மாதிரியான பலன்களும், அடுத்த 15 நாட்கள் ஒரு மாதிரியான பலன்களும் இருக்கும். இது 28 நாள் அப்படிங்கிறதுனால அந்த 2 நாளை விட்டுருங்க. கடைசி இருக்கக்கூடிய அந்த 13 நாட்கள் ஒரு மாதிரியான பலன்கள் இருக்க போகுது. மேஷராசி அன்பர்கள் பொறுத்த அளவுக்கு எப்பயும் எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்டா, ரொம்ப துணிச்சல், தைரியம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பேர் போன ராசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசி தான். ஏன்னா செவ்வாயினுடைய காரகத்துவத்தில் வரக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விஷயத்துக்குமே ரொம்ப அழகான அமைப்பு இருக்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு தான். இந்த மேசராசி அன்பர்கள் பொதுவா இந்த மாசம் எது ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கெரியர் பாயிண்ட் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 10ல் இருக்கக்கூடிய சூரியன் அவர் ரொம்ப அழகான ஒரு கெரியர் ஃபோக்கஸை உங்களுக்கு கொடுப்பார். பொதுவாகவே ஒளி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்திற்குரிய பலத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். இப்போ உங்களுக்குரிய கெரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த வயதினராக இருந்தாலும், மேசராசி ஆரம்பமா நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க இருந்தாலும் சரி, இல்லை நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த 3 கேட்டகரி எடுத்துக்கிட்டாலுமே கூட இந்த சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் உங்களுடைய கெரியர் growthக்கு ரொம்ப முக்கியமான புள்ளியா இருக்க போகுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க பப்ளிக் எக்ஸாம் நோக்கி நகர ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரியான காலகட்டத்தில் ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும். எஜுகேஷன்ல மட்டும் இல்லாம அரசு தேர்வுகளை நோக்கி நகரக்கூடிய இடத்துல ஒரு ஃபோக்கஸ் பிளஸ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த சன்னுடைய அந்த கன்ஜெக்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த மிட் ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்க்குறப்ப வேலை வாய்ப்புகளை ப்ரொமோஷன் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இல்லை பாஸுக்கும் எனக்கும் சில அமைப்புகள் சரியில்லாமல் இருக்கு, மேனேஜருக்கும் எனக்கும் போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்குலாம் இந்த மாதம் அதிலிருந்து வெற்றி அடையக்கூடிய மாதமாக அமையும். அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இருக்கீங்க சார், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்களை யோசிக்க ஆரம்பிப்பீங்க. வேறு எதுலையா இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற புது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியான எண்ணங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்த விஷயம் பார்க்குறப்ப ஃபினான்ஸ் லெவலை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறப்ப, ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஸ்டாக்ஸ் வாங்கலாமா, கோல்டு வாங்கலாமா, லேண்ட் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த மாதம் நீங்கள் எது வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேண்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது எப்பயுமே மேஷத்துக்கு நல்லா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெனுவபிள் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது புதுப்பிக்கத்தக்க வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் அது ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்க போகுது. அடுத்த மேரேஜ்க்காக பார்க்குறோம் சார், எங்களுக்கு என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க. மேரேஜ்க்கான காலகட்டம் உங்களுக்கு நெருங்கிக்கிட்டே இருக்கு. அதுவும் ஆஃப்டர் ஜூன் உங்களுக்கு மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கான முயற்சிகளை நீங்க இந்த மாதம் தாராளமாக செய்யலாம். மேரேஜ்க்கான விஷயங்கள் பேச போறப்ப நிறைய நேரங்களில் பேசியாச்சு சார், ஆனால் நல்லா கூடி வருது, கடைசி நிமிஷத்துல தட்டி போயிருது அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போறப்ப 2 மிளகும் 2 கிராம்பு சட்டை பாக்கெட்ல போட்டுக்கோங்க. நாங்கள் கேர்ள்ஸாக இருக்கோம் சார், எங்கள் வீட்டை பார்க்குறாங்க, எல்லாம் ஓகே சொல்கிறாங்க, ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் அன்னைக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை பார்க்க வருவாங்க இல்லையா, அந்த பொண்ணு பார்க்க வர்றது, மாப்பிள்ளை பார்க்க வர்றது, இந்த மாதிரியான சம்பிரதாயங்கள் நடக்கிறப்ப ரெட் கலர் சாரி உடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்து வரக்கூடியது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு என்ன விஷயம் இருக்க போகுது அப்படின்னா, ஏற்கனவே நம்ம கெரியர் ஃபோக்கஸில் சொல்லியிருப்போம். இப்போ ஹெல்த் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா, மேஷராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ். உங்களுக்கு மூட்டு இது சார்ந்த பிரச்சனைகள் வராமல்
நீங்க பார்த்துக்கணும். மிட் ஏஜ்ல இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க வந்து ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள், பிபி மாதிரியான விஷயங்கள் வராம பார்த்துக்கணும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க கோபப்படுத்தினாலும் சரி, நீங்க அமைதியா சிரிச்சுட்டு அந்த விஷயத்துல இருந்து கடந்து போக பாருங்க. ஏன்னா ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அமைப்பு இந்த மாதம் மேஷராசிக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம சின்ன பிள்ளைகள் மேஷராசியில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சாப்பாடு விஷயங்கள்ல இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி முரண்டு பிடிக்க ஆரம்பிப்பாங்க. மேஷராசிக்காரங்களுடைய பெற்றோர்கள் தயவு செஞ்சு ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை வந்து நீங்க அவங்களுக்கு கொடுக்கறதுல ரொம்ப முனைப்பு காட்ட வேண்டிய மாதமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஹெல்த்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்நீர சுரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அட்ரினல் கிளாண்ட். இதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ கெரியர் பார்த்தாச்சு, ஃபினான்ஷியல் லெவல் பார்த்தாச்சு, ஹெல்த் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் மேரேஜ் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப எஜுகேஷன். அதுவும் குறிப்பாக நான் ஏற்கனவே கெரியர்லேயே வந்து எஜுகேஷன் சொல்லியிருப்பேன். மேல் படிப்புகளுக்காக முயற்சி செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்கள் தாராளமாக பண்ணலாம். அது மட்டும் இல்லை சார், நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி அன்பர்கள் அதற்கான முயற்சிகள் எடுங்க. அடுத்து மார்ச் ஏப்ரலில் உங்களுக்கு சாதகமான காலகட்டங்கள் உருவாகி வெளிநாடுகளில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் அதிகப்படியான பயணங்கள் போவதற்கான அமைப்பும் மேஷராசிக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். எங்கனாலும் பெட்டியை கட்டிட்டு ட்ரிப்பு போகிறதுக்கான விஷயங்களில் மேஷராசி தாராளமாக இறங்கலாம். அப்புறம் வழிபாட்டு முறைகள் ஏதாவது சொல்லுங்க சார், பிப்ரவரி மாசத்தை ரொம்ப நல்லா கொண்டு போனோம், அதுக்கேற்ற வழிபாடு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வரவே வருது, தைப்பூசம் வருது. இந்த தைப்பூசம் வேறு யாருக்கு ரொம்ப சிறப்பு தருகிறதோ இல்லையோ மேஷராசிக்கு கண்டிப்பாக சிறப்பு தரும். ஏன் அப்படின்னா செவ்வாய்க்குரிய அதிபதியாக முருகப்பெருமான் இருக்கிற, அதுவும் பழனி மலையில் தைப்பூசம் ரொம்ப கோலாகலமாக இருக்கும். அதனால முடிந்த மேஷராசி அன்பர்கள் பழனிமலைக்கு போங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்தில் சென்று வழிபாடு செய்யலாம். அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா வீட்டிலேயே வந்து முருகன் படத்திற்கு அரளி மலர்களை சமர்ப்பிச்சு வழிபாடுகள் நிகழ்த்தலாம். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நம்ம மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்றதே ரொம்ப சிறப்பாக சொல்லுவோம். இது மகா சிவராத்திரியும் இந்த மாதத்தில் வரவிருக்கிறது. இப்போ மகா சிவராத்திரி என்று அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்திற்கு அர்ச்சனை பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 4 கால பூஜையிலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இவ்வாறு கலந்து கொள்ளக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த 2026 பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் இன்னும் இருக்கக்கூடிய மாதங்களுக்கும் அதுக்கேற்ற பலன்கள் கிடைச்சு இந்த 2026 ப்ராஸ்பரிட்டியோட ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கொண்டு போறதுக்கான எல்லா அமைப்புகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாசத்துக்குரிய உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் அல்லது உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7373 அப்படிங்கிற எண்ணை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் மணிக்கட்டில் ரெட் கலர் பெண்ணாலும் எழுதவும் செய்யலாம். அப்படி இல்லை சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா வால்பேப்பரில் டிபியில் வந்து 7373 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பரை வந்து வால்பேப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக மேஷராசிக்கு அமைய போகுது. நன்றி. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது? ஏற்கனவே ஒரு மாதத்தை வெற்றிகரமாக கடந்து வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். முதல் மாதம் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவிட்டியை வந்து கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்பாராத பணவரவுகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் முதல் மாதத்துல இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் அதற்கான சாத்தியக்கூறுகளாவது இருந்திருக்கும். உடனே வந்து கமெண்ட் பாக்ஸில் இது இப்படிலாம் வரல சார், எங்களுக்கு எங்கே சார் அப்படின்லாம் சொல்லாதீங்க. பணம் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்பணும் ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2026 அதிகப்படியான பணம் வரப்போகுது அப்படிங்கிறத நான் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. அதுல முக்கியமா ரிஷபராசிக்காரங்கள்ல கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான். இந்த மாற்றங்கள் இப்போ மாற்றம்னு சொன்னா அது ஏமாற்றமா போயிடக்கூடாது சார் அப்படின்றதா உங்களுடைய மனக்கவலையா இருக்கும். இதனால் வரைக்கும் நிறைய உழைச்சிட்டேன் சார், ஆனா எனக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரம் அங்க இல்லவே இல்லை அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒர்க் பிளேஸ்ல உங்களுக்கான ஒரு தனி பாராட்டும் அது மாதிரியான உங்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதங்கள் இருக்கு. ரொம்ப நாளா நான் ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரங்க தாராளமா இந்த மாதம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரொமோஷனுக்கான முயற்சிகள் ஏற்படலாம். அது பலித்தமாகக்கூடிய ஒரு ஆண்டாகவும் ஒரு மாதமாகவும் கூட இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேரேஜ் ரிலேட்டடான இஷ்யூஸ். நான் பொண்ணு பார்க்க போறேன் சார், இல்லை பையன் வரன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கேற்ற முயற்சிகளை பிப்ரவரி மாதத்தினுடைய
பிற்பகுதி, அதாவது பிப்ரவரியினுடைய 15ஆம் தேதிக்கு மேல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சாத்தியமாகறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நாங்க காதலிச்சுக்கிட்டு இருக்கோம் சார் ரிஷபராசிக்காரங்க, அதுவும் வேலண்டைன் மந்த் வேற இது, எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்லாம் நீங்க கேட்பீங்க. வேலண்டைன்ஸ் டேல ரொம்ப பெரிய ஆர்ப்பாட்டம் எதுவும் பண்ணாம ரொம்ப அமைதியா கடந்து போயிடுறது இந்த வருஷம் ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாம காதலர்களுக்குள்ள மனக்கசப்புகள் வருவதற்கான மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ரிஷபராசி அன்பர்கள் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சீனியர் சிட்டிசன்ஸா இருக்கட்டும் இல்ல மத்தவங்களா இருக்கட்டும், உடல் நலம் அப்படிங்கிற விஷயத்துல ரிஷபராசி எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தைராய்டு ரிலேட்டடான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அமைப்பு வந்து ரிஷபராசிக்கு இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதம் மட்டும் இல்ல, இந்த வருடத்திற்கே இருக்கு அப்படிங்கிறப்ப அது சார்ந்த உணவுகள் எடுத்துக்கிறது, நமக்கு உடல்நிலையில ஏதேனும் மெட்டபாலிசம் ரிலேட்டடான இஷ்யூஸ் வர மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கேற்ற டாக்டரை சரியான முறையில் போய் பார்த்துருங்க. நீங்களே கூகுளை பார்த்து வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச பக்கத்துல ஃபார்மசி போறேன் இந்த மாதிரியான மருத்துவ முறைக்குள்ளெல்லாம் போகாம இருந்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க இந்த பிப்ரவரி மாதத்துல பொழைச்சிக்கலாம். ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கே தெரியும் அப்படின்ட்டு தேவையில்லாத மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது உடல் நலத்தில் பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பு வருவதற்கான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு. அதுக்கடுத்து வந்து பாக்குறப்ப பண வரவுகள் எப்படி சார் இருக்கும்? நான் ஏற்கனவே சொன்னேன், கெரியர் பாயிண்ட் நல்லா ஆகுது. அதே மாதிரி ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கு. இந்த ரிஷபத்துக்கு இந்த ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு தேவையான பணத்தை எப்படி சேமிக்கணுங்கிறதுக்கு ஒரு சரியான டிராஃப்ட் பிளானிங்கை வந்து இந்த மாதம் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஏஐ ரிலேட்டடான எஜுகேஷன் ஷேர்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மட்டும் இல்லை, இந்த 2026லேயே அதிகப்படியான லாபங்கள் வந்து உங்களுக்கு இந்த துறையிலிருந்து தான் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சில்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த டிஜிட்டலாக எந்த அளவுக்கு ரிஷபராசிக்காரங்க சேர்த்து வைக்கிறீங்களோ இந்த மாதத்துக்கு அதுக்கேற்ற முயற்சிகளை ஆரம்பிங்க. 2026 முடிவுக்குள்ள நிறைய சில்வர் வந்து நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கிரெடிபிலிட்டியும் அதே மாதிரி ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டியும் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக போகுது. அதுக்கப்புறம் எஜுகேஷன் அப்படிங்கிற விஷயத்தில் ரிஷபராசி குழந்தைகள் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கவன சிதறல்கள் ரொம்ப அதிகமாக மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, படிக்கணும்னு தொடங்கியாச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஃபோக்கஸ்டாக படிங்க. நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை படித்த விஷயத்தை திருப்பி வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்க்கணும். ரீகலெக்ட் பண்ண தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக ஞாபகம் வரும். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே படித்தது தானே அப்படிங்கிற ஒரு அலட்சியத்தோடு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி யூனிஃபார்ம் ரிலேட்டட் சர்வீசஸ்க்கு வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் அதிர்ஷ்ட காற்று வீசுது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, கேஸ் பயன்படுத்துகிறப்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தங்கம் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. எங்கே சார் தங்க விலை தாறுமாறாக போய்கிட்டு இருக்கு, எப்படி நாங்கள் தங்கம் சேர்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கொஞ்சமாக சீட்டில் கட்ட ஆரம்பிங்க, தங்க நகைச்சீட்டுகள் வந்து போட ஆரம்பிங்க. இந்த வருஷத்தினுடைய இறுதியில் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய நகைகள் சேர்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சீனியர் சிட்டிசன்ஸ் எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அடுத்தவங்களுக்காக நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், டாக்குமெண்டேஷனில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இருக்குது. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் இருக்கா, சாத்தியக்கூறுகள் இருக்கா, அதுக்கேற்ற மருத்துவ முறைகள் நாங்கள் தொடங்கலாமா அப்படின்னு நிறைய பேருடைய எண்ணம் இருக்கும். தாராளமாக இந்த மாதம் வந்து மருத்துவ முறைகளில் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம் சார்ந்த மருத்துவ முறைகளை நீங்கள் இந்த மாதம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தை பேரு அப்படிங்கிற விஷயத்துக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கு. இந்த மாதம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8484 அப்படிங்கிற எண்ணை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் அதிர்ஷ்டம் அப்படியே உங்கள் பக்கம் தான் இருக்க போது. வால்பேப்பரில் வந்து 8484 அப்படிங்கிற எண்ணை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கான அதாவது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய நாளில் 8484 அப்படிங்கிற எண்ணை வந்து உங்களுடைய விர்ஸ்டில் அதுவும் இடதுகை மடிக்கட்டில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். இந்த மாதிரியே செய்கிறதுனால உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வழிபாட்டு முறைகளில் ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமைகள் தோறும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தை மாதத்தினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் கவனமாக மகாலட்சுமி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் செல்வ வளம் பெருகுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சாதகமான பலன்கள் தென்படுதுங்க. என்னங்க எங்களுக்கா அப்படின்னு சொல்லி கூட நீங்க கேட்பீங்க. ஆமா, உங்களுக்கே தான். ஏன்னா மிதுன ராசிக்காரங்க எப்பயுமே வந்து எது கிடைச்சாலும் எனக்கு இது பத்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு உங்களுக்குள்ளாக இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஏன் இவ்வளவு நெகட்டிவா இருக்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ராசி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சரியா தான் நடந்துக்கிறேன், என்னை சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங் சரியில்லை அப்படிங்கிற புலம்பல் யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு இந்த 2026 பிப்ரவரியில நீங்க எப்படி இருக்க போறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா கெரியர். இந்த கெரியர் அப்படிங்கிற விஷயத்துல இந்த மாசம் உங்களுக்கு அதிகப்படியான உழைப்புகள் கொடுக்க வேண்டிய ஒரு மாதமாக தென்படுது. ஏற்கனவே அப்படிதான் சார் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆண்டினுடைய இந்த மாதத்துல உங்களுடைய உழைப்பை அதிகப்படியாக கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆண்டினுடைய இறுதி காலகட்டங்கள், அதாவது வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் வந்து அதிகமா எதிர்பார்க்கலாம். அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா கடமையின்றி பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான விஷயத்தை தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். மற்றவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உங்க வேலையை நீங்க சரியா செய்யுங்க. அதே மாதிரி உங்கள் வேலை இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒர்க் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அதிகப்படியா தலையிடாம இருக்கிறது இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து ஃபினான்ஸ் லெவல்ல மிதுன ராசிக்காரங்க நாங்கள் எப்படி இருக்க போறோம், இந்த மாசம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வரக்கூடிய செலவுகளை கரெக்டாக திட்டமிடணும். ஃபர்ஸ்ட் விஷயம், வரவு ஒரு பக்கம் வரட்டும், ஆனால் எது எதுக்கு நம்ம செலவு பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த ப்ராப்பரா பிளான் பண்ண வேண்டிய அமைப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு தான். ஏன்னா வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, ஆகாறு அளவீட்டு இதாகினும் கேடு இல்லை, போகாறு அகலா கடை. வருமானம் எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல, வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாழ்க்கையை ரொம்ப வளமா கொண்டு போகலாம். இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு எது அப்படின்னா, எந்தெந்த விஷயங்களுக்கு நம்ம செலவு பண்றோம், இந்த பொருள் நமக்கு உண்மையாவே தேவைதானா, இது ஆடம்பரமா அத்தியாவசியமா அப்படிங்கிறத பிரிச்சு பார்த்து வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா செலவுகள் ஓரளவுக்கு கட்டுப்படும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்றதுக்கு சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னா மிதுன ராசிக்காரங்க இந்த மந்த்ல நீங்க வந்து எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்யூனிகேஷன் ரிலேட்டடான செக்டார்ஸ்ல ஷேர்ஸ் மாதிரியான விஷயங்கள்ல வாங்கி போடலாம். அப்படி இல்லை சார் எங்களுக்கு வந்து ஏற்கனவே கடன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரங்க கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகள்ல இறங்குனீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த மாதத்துடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை நீங்க மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இந்த மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பேர குழந்தைகளா இருக்கட்டும், அதே மாதிரி பிள்ளைகளுடைய சில நடத்தைகளால உங்களுக்கு மரியாதை கிடைக்க போகுது. ஒன்று உங்களுடைய சன், இல்லைன்னா உங்களுடைய கிராண்ட் சன். இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய பேர பிள்ளைகளோ இவங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேரும் புகழும் அடுத்த கட்டத்துக்கு உயரப்போகுது. அதனால நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம சீனியர் சிட்டிசன் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா உணவு விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா நிறைய ஃபுட்டு வந்து நீங்க எடுத்துக்காதீங்க. குறிப்பா ஆயில் ஃபுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. மிதுனத்துல இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு பாக்குறப்ப உங்களுடைய பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். எப்பயுமே வந்து மிதுனம் என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப நிதானமா பேசும். ஆனா இந்த மாதத்தில் நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். நீங்க ஒரு விஷயத்த ஒரு மாதிரியாக சொல்லியிருப்பீங்க, அதை மற்றவங்க காதுக்கு போறப்போ 1க்கு 2ஆக தான் போகும். அதுல ரொம்ப கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதத்தை ரொம்ப சீக்கிரமா ரொம்ப அழகா கொண்டு போயிடலாம். குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிற விஷயத்திற்கான இம்பார்ட்டன்ஸை நீங்க கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதா இந்த மாசத்தினுடைய அறிவுறுத்தலா இருக்கு. அடுத்து இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள், அதாவது எஜுகேஷன் செக்டார்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்கிறப்ப மிதுனத்துல இருக்கிறவங்க சும்மாவே வந்து ரொம்ப கற்பூர புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாம சில விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறது நல்லது. குறிப்பா சிஏ மாதிரியான எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மிதுனராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தனை பேப்பர் இருக்கோ அத்தனை பேப்பருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. இல்லை அந்த பேப்பர் தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை லெஃப்ட் ஓவர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பேப்பர் தான் இருக்கிறதுலே டஃப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் ரிலேட்டடான விஷயங்களுக்கு நாங்கள் சில விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சார், அதுக்கு சரியாக வருமா அப்படின்னு மிதுனராசிக்காரங்க கேட்பீங்க. தாராளமாக இந்த மாதம் அதுக்கான முயற்சிகள் எல்லாமே பண்ணலாம். அதுவும் குறிப்பாக வந்து தைப்பூச நாளில் இருந்து அதை தொடங்குனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். மாத சிவராத்திரி அப்படின்ற விஷயத்துக்கே நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இது வருஷத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி.
அம்மையும் அப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவனும் சக்தியும் இணைந்த திருநாளாகவும் பார்க்கப்படக்கூடிய அந்த சிவராத்திரியினுடைய 3 நாளைக்கு முன்னாடி திருமணம் சார்ந்த முயற்சிகள்ல இறங்குனீங்க அப்படின்னு சொன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் திருமணம் சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. சரிங்க சார், திருமணம் ஆகிடுச்சு, எங்களுக்குள்ள கருத்து முரண்பாடுகள் இருக்கே, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் சிவராத்திரியில 4 கால பூஜைகள் வந்து பார்க்குறப்ப கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடுகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து மிதுனராசிக்காரங்களுக்கு இருக்கு. சரிங்க சார், நாங்கள் கருத்து முரண்பாடுலாம் இல்லாமல் நம்ம நிம்மதியாக தான் இருக்கிறோம், குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய மிதுனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்படியே இல்லை அப்படின்னாலும் மருத்துவ முறைகள் பக்கம் போகாம இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது மிதுனராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண், அதாவது ரகசிய எண் அல்லது ஏஞ்சல் நம்பர், இந்த மாதிரியான விஷயங்கள்ல எப்படினாலும் சொல்லலாம். உங்களுக்கான மேஜிக்கல் நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9292 அப்படிங்கிற எண்ணை வந்து நீங்கள் பயன்படுத்தணும். இந்த எண்ணை வந்து நீங்கள் மணிக்கட்டில் எழுதிக்கலாம் ரெட் கலர் பெண்ணால். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வால்பேப்பரில் 9292 அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாக அமையப்போது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதம் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே 2026 ரொம்ப ஆவலாக தான் சார் நாங்கள் உள்ள நுழைஞ்சோம். ஜனவரி மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில தாமதங்கள் இருக்குது சார், அந்த டிலே எதுக்கு இருக்குன்னே தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. இந்த மாதத்தினுடைய 7லிருந்து 8ஆம் தேதி வரைக்குமே அந்த தாமதங்கள் வந்து தொடர்தான் போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதிக்கு மேலே 9லிருந்து 14 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்க போது கடகராசிக்காரங்களுக்கு. இந்த கடகராசிக்காரங்க எதில் இந்த மாதத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துட்டாலே இந்த மாதம் ஓவராலாக ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து கெரியர் அப்படிங்கிற விஷயத்தில் கடகத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டால், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கும் உங்களுக்கு பாஸுக்கும் சண்டை வராமல் பார்த்துக்கோங்க. அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து பேப்பர் போடலாமா அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தில் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த வேலையை விட்டுறலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க அந்த எண்ணம் வரவே வராமல் பார்த்துக்க வேண்டிய மாதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் தான். ஏன்னா நிறைய ஆசிலேஷன்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால பேப்பர் போடலாமா அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை மூட்டை கட்டி வச்சுடுங்க. ஏன்னா இந்த வேலை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த வேலை அமைகிறதுக்கு இன்னும் 2 மாதத்துலேருந்து 3 மாதங்கள் ஆகும். அந்த மாதிரியான சிந்தனைகள் இருந்ததுன்னா ஓரம் கட்டிடுங்க. கெரியர் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கடுமையாக உழைக்க வேண்டிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது. கெரியர் பார்த்தாச்சு. ஃபினான்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துருந்தீங்க, ஏற்கனவே நாங்கள் கொடுத்த பணம் வராமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் கடகராசிக்காரங்களுக்கு அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் போய் அவங்ககிட்ட கேட்டு பார்க்கணும். ஏன்னா கடகத்தில் இருக்கக்கூடிய குணம் என்ன அப்படின்னா, அவங்ககிட்ட இருந்தால் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் போய் கேட்டால் மட்டும்தான் உண்டு. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பார்க்காத வயலும் கேட்காத கடனும் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் போய் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்பி கிடைக்க போகுது. அப்படி உங்களுக்கு அந்த பணம் திரும்பி வந்தது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நகையிலையோ அல்லது நிலத்திலோ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஷேர் வாங்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான துறைகளில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் மட்டும் இல்லை, இதனுடைய ஷேர்ஸு கடைசிலையும் ரொம்ப அதிகப்படியாக மாறும். ஏன்னா ராகு வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு இல்யூஷனை வந்து கிரியேட் பண்ணுவார். அந்த இல்யூஷன்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாபம் அடையக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னா கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதனால் ஷேர் வாங்கினீங்கன்னா இது ரிலேட்டடான ஷேர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களில் கடகராசிக்காரங்க எதில் காம்ப்ளிமெண்ட்டாக ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மென்டல் ஹெல்த். ஏன்னா நிறைய விஷயங்களை ஓவர் திங்க் பண்ணிப்பீங்க, நிறைய விஷயங்கள்ல யோசிச்சுக்கிட்டே உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய அமைப்புகளால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து ரொம்ப அதிகப்படியாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா ஓவர் திங்க் பண்ணி தூங்காமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் செரிமான கோளாறுகள் ரொம்ப அதிகமாகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் காணப்படுது. அதில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ், நாங்கள் கடகராசியாக இருக்கிறேன், எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறப்ப சீனியர் சிட்டிசன்ஸ் ஒரு விஷயத்தில் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து இந்த கூகுள் பே, அதுக்கப்புறம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, இதிலெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு இருக்குது. 2000 ரூபா போட வேண்டிய இடத்துல 20,000 ரூபா போடுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து
நான் பண ஊதியத்தை வந்து நான் வேலை பார்த்த இடத்துல இருந்து மறுபடியும் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து நான் எனக்கான தொகையை வந்து அவங்க குடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. நிலுவைத் தொகைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா, அதற்கேத்த முயற்சிகள வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படி ஏறி இறங்கும்போது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அமைப்புகள் காணப்படுது. இதுல மட்டுமே ரொம்ப கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா, கடகராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. அடுத்து வந்து திருமணத்திற்கான முயற்சிகள்ல கடகராசிக்காரங்க நாங்க இறங்குறோம், பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஏத்த முயற்சிகள தாராளமா தொடங்கலாம். உங்களுடைய தாய் சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகள் மூலமா உங்களுக்கு வரன் தேரும்போது, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க தாயோ, தாயினுடைய சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க யாராவது வந்து உங்களுக்காக வரன் தேடுனாங்க இந்த மாசத்துல அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சரி, திருமணம் ஆயிடுச்சுங்க. கருத்து முரண்பாடுகள் வருது அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் கடக ராசியில் இருக்கீங்களோ கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. ஏன்னா, பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் விட்டு குடுத்து போகாத ராசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி. சில சமயங்கள்ல என்ன பண்ணும் அப்படின்னா, நான் சொல்றது தான் சரி அப்படின்னு கொஞ்சம் ஸ்டேபிளா நிக்கக்கூடிய ராசியாகவும் கடகத்த பார்க்குறோம். ஏன்னா, இவங்க வந்து நெறைய விஷயங்கள யோசிக்கிறதுனால, கடகம் கொஞ்சமா விட்டு குடுத்து போறது நல்லது அப்படின்னு நெனைக்கிறேன். அது மாதிரியான விஷயங்கள்ல விட்டு குடுத்து போங்க. அடுத்து, குழந்தை பிறப்புக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாசத்துல ஏதேனும் முயற்சிகள் பண்ணலாமா? ஐவிஎஃப் மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்ல பண்ணலாமா? அது எங்களுக்கு சாத்தியமாகுமா? அப்படின்னு கேட்கக்கூடிய கடகராசிக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தாராளமா அதுக்கேத்த முயற்சிகள்ல இறங்கலாம். உங்களுக்கு குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதுவும் நியூ பார்ன் பேபீஸ் யாராவது கடகராசிக்காரங்க உங்க வீட்ல நியூ பார்ன் பேபீஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு இந்த மந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரியான நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அது மாரி கீழ இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் வந்து அவங்க வாயில எடுத்து வைக்காம பார்த்துக்கிறது வந்து இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்க்குறப்ப, கடகராசிக்காரங்க கண்டிப்பா அம்பிகையினுடைய வழிபாடு செய்யணும். அதுவும் குறிப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனை சூடி இருக்கக்கூடிய அம்பிகை. சந்திரன் தான் உங்களுடைய ராசி அதிபதி இல்லையா? அவங்களை சூடி இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய வழிபாடு, காமாட்சி மாதிரியான அம்பிகையினுடைய வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ரொம்ப அருமையான மாதமாக இந்த மாதம் அமையப்போது. உங்களுக்கான லக்கியஸ்ட் நம்பர் என்ன? அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, 4, 1, 4. இந்த எண்ணை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, வால்பேப்பர்ல நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இடது கையினுடைய மணிக்கட்டுல எழுதிக்கலாம். இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு ரொம்ப அருமையான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ரொம்ப ஆவலோட இருப்பீங்க. இதுல இன்னொன்னு சிம்ம ராசிக்காரங்களை 2 கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒண்ணு எப்படி அப்படின்னு பார்த்தா, எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுப்பாங்க. இன்னொரு பக்கம் நீ என்ன சொல்றது, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு உங்களுடைய வழிகளில் இருப்பீங்க. ஏன்னா சிம்மத்துக்கு அந்த ஆளுமை என்னைக்கும் இருக்கும். நீ சொல்றத பொய்யாக்கி காட்டுறேன் பாரு அப்படிங்கிறதுக்காகவே அதிகமா செயல்படக்கூடிய ராசி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள்ல ஒரு விதமான அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றதுக்கான முயற்சிகளை நீங்க ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. அதுக்கேற்ற லெவல்ல உங்களுக்கு அடுத்தடுத்து ப்ரமோஷன்ஸ் நிறைய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள்ல இருக்க போது. எதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒர்க் பாலிடிக்ஸ்ல ரொம்ப தலையிடாதீங்க. மற்றவங்க வந்து உங்களை தலையிடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுத்தாலும் கூட, இல்லைங்க நான் என் வேலையை மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்ம ராசிக்காரங்க இந்த மாதத்தில் ஒதுங்கி கொள்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம். கெரியர்ல அடுத்த கட்டம் போகணும், நான் வேற ஏதாவது வெளிநாடு போகலான் இருக்கிறேன், இல்லை கெரியர்ல வேற ஏதாவது சுவிட்ச் ஓவர் பண்ணலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம வந்து ஜூனுக்கு மேல இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கலாம். வேற கெரியர் பார்க்கறது, இல்லை இது பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார், வேலையை விட்டுட்டு பிசினஸ் பண்ணலாமா, இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு பண்ண வேணாம். ஃபினான்ஸ் லெவல் அப்படின்னு பார்க்குறப்ப ஓரளவுக்கு மாடரேட்டான மாதமாக இது இருக்கு. வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். நீங்க வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிடுவீங்க இந்த மாதம். அதனால ரொம்ப பெருசாக ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது போக நான் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்மத்தில் வந்து குரு வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி, அதாவது இந்த மாதங்களில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஏற்கனவே கோல்டு ஏதாவது அடமானத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த நகையை திருப்புறதுக்கான முயற்சிகளில் இறங்குங்க. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க 2025 முழுக்கவே என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, நிறைய இஎம்ஐ வாங்கியிருக்கீங்க. தேவையில்லாத இஎம்ஐலாம் நிறைய வாங்கியிருக்கீங்க. என்ன சார் எங்களுக்கு தேவை இருக்க போய் தானே சார் நாங்கள் இஎம்ஐ வாங்கினோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு சில நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பிராண்டடான ஹெட்ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இஎம்ஐ கூட நீங்கள் வாங்கியிருந்திருப்பீங்க. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஎம்ஐ வாங்கினதை தயவு செஞ்சு இந்த மாதத்துல இருந்து அடைப்பதற்கான முயற்சிகளை வந்து நீங்க இறங்கலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதத்துல ரொம்ப ஒரு சின்ன அறிவுறுத்தல் சொல்றேன்.
அதர் பீப்புள் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓபிஎம் உங்க கைக்கு வருது, மற்றவங்களோட பணத்தை வச்சிருங்க, இதை நான் ஒரு 10 நாள்ல வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யாராவது கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. இல்லை சார் எனக்கே வேலை இருக்கு, நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்ககிட்டயே கொடுத்துருங்க. ஏன்னா ஓபிஎம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நீங்க வாங்கி வச்சீங்க அப்படின்னு சொன்னா திருடு போவதற்கான வாய்ப்புகள் சிம்மத்துக்கு இந்த மாதம் அதிகமாக இருக்கு. அதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய தங்க நகைகள் உங்களுடைய பணத்தையும் இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ட்ரிப்பு எங்காவது போற மாதிரியான அமைப்புகள் இருந்தது அப்படின்னு சொன்னா ரொம்ப சேஃப்டியான லாக்கர்ஸ்ல எல்லாத்தையும் வச்சிருக்கிறோமா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் பெயின், அதே மாதிரி நீ பெயின், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு தடவை ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கிறது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்ல விஷயமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சிம்மராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். தேர்வு நேரங்களில் நெருங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால படித்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது தெரியலை அப்படின்னு சொன்னால் ஆசிரியர்கிட்ட தயங்காமல் போய் கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய மாதமாக இதை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய தேர்வு காலங்களில் அது ரொம்பவுமே சாத்தியமான ஒரு மாதமாகவும் ஒரு ஆண்டாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஏன்னா கடைசி நேரத்தில் புலம்பாமல் இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவான ஒரு குணம் இருக்கும். என்ன அப்படின்னா மற்றவங்களுடைய குணத்தை நான் ஏன் ஏற்றுக்கணும், மற்றவங்களுடைய அட்வைஸ் எனக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த ஆஸ்பெக்டை மட்டும் இந்த மாதம் நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது. உங்களை விட வயதில் மூத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான மரியாதையை கொடுத்து பழகுனீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. சிம்ம ராசிக்காரங்க தைப்பூசம் வருது, அதே மாதிரி மகா சிவராத்திரி வருது. இந்த 2 நாளையும் தவற விடக்கூடாது. சிம்மராசிக்காரங்க எங்கெங்க போகலாம் தைப்பூசத்தன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் போகிறது நல்ல விஷயம். ஏன் சார் கூட்டம் இருக்குமே அப்படின்னு கேட்டால் பழனியில் அதிகமான கூட்டம் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு திருப்பமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மகா சிவராத்திரி அப்போ சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா மதுரையில் ஒரு கோயில் இருக்குங்க, இன்மையில் நன்மை தருவார் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கு. அங்க வந்து ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் தனக்கு தானே சிவலிங்கம் வைத்து வழிபட்ட ஒரு திருத்தலம் பாத்தீங்கன்னா இம்மையில் நன்மை தருவார். அதாவது வந்து இப்பிறவிலேயே உங்களுக்கு எல்லா தேவையான விஷயத்தையும் நல்லது செய்யக்கூடியவர் வந்து சிவபெருமான் அப்படின்னு அதே திருமணம் இருக்கிறார். அங்க போய் நீங்க வந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அரசு சார்ந்த துறைகள்ல ஏதேனும் ஆதாயங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு கட்டாயமா அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருமணத்திற்கான முயற்சிகள் இறங்குறவங்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்க போது அதுக்கேற்ற வழிபாடாக தான் நான் இந்த வழிபாடை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி ஈகோ கிளாஷஸ் மட்டும் வராமல் பார்த்துக்கணும். உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஈகோ அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும் இடம் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் இன்னும் சிறப்பான மாதமாக இருக்க போகுது. அதே மாதிரி குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாயுமானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாங்க மருத்துவம் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே எடுத்துட்டோங்க, இன்னும் மருத்துவம் சார்ந்த முயற்சிகள் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டா ஜென்ம குருவாக குரு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கேற்ற முயற்சிகள் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அது வரைக்கும் மற்ற முயற்சிகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதத்திற்கான உங்களுக்கு எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2626. இந்த எண்ணை வந்து எதுக்காக வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு சீக்ரெட் நம்பர் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கான கேட்வே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி கொடுத்து உங்களுக்கான ப்ராஸ்பரிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர். இதை வந்து வால்பேப்பர்லேயே வச்சுக்கலாம். உங்களுடைய இடது கையினுடைய மணிக்கட்டிலையும் ரெட் கலர் பேனால நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஆவல் அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஜனவரி மாதத்திலிருந்தே இந்த வாழ்க்கையின் ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்போட தான் இந்த ஆண்டை வந்து நீங்க தொடங்கி இருந்திருப்பீங்க. ஒரு மாதத்தை வெற்றிகரமாக கடந்து வந்திருக்கீங்க. இந்த 2வது மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சாதகமாகத்தான் இருக்க போகுது. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு தயாராகக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நினைச்சதை முடிக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க. அதுக்கேற்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமைய போகுது. ஏன் அப்படின்னு கேட்டால் மகர வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் அதற்கேற்ற அமைப்புகளை கொடுக்குறார். மீன வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானும் அதுக்கு ஃபேவரான சில விஷயங்களை வந்து பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நினைச்சதை முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல்
கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் வந்து ரொம்ப ஃபேவரான சில விஷயங்களை கன்னிராசிக்காரங்களுக்கு செய்ய போறார், ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தினுடைய அவருடைய பலன்கள் இன்னும் அதிகமாக போகுது அப்படின்னு பாக்குறப்ப கன்னிராசிக்காரங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. முக்கியமா கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள்ல நீங்க என்ன விஷயத்தை எதிர்பார்க்கிறீங்களோ அது கண்டிப்பா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமா வச்சிடாதீங்க. ஏன் அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே வந்து இந்த ரியாலிட்டி வேர்ல்டை விட அவங்களுக்கு ஒரு வேர்ல்டு இருக்கும் எப்பயுமே. என்ன அப்படின்னு பார்த்துக்கிறப்ப புதன் புதன் அப்படின்னாலே ரியலிஸ்டிக் வேர்ல்டை தாண்டி ஒரு விஷயத்தை யோசிக்க வைப்பார். யோசிக்கிறது எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, இன்னைக்கு ₹1,00,000 சம்பாதியம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு ₹1,00,000 சம்பாத்தியம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கன்னிராசிக்காரங்க கூட தன்னை கோடீஸ்வரனாகத்தான் நினைச்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரியான அமைப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நிறைய கலை உணர்வுகள் இருக்கிறதுனால அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் கெரியர்ல வேணா என்ன விஷயம் வேணுமோ அதை மட்டும் நினைச்சாலே இந்த மாசம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம கெரியர்ல டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள், அதாவது வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களை நம்பி ஏதாவது டாக்குமெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை சரியா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதம் உங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. அடுத்த ஃபினான்சியல் லெவலில் எங்களுக்கு அடுத்த கட்டம் மூவ் ஆக முடியுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுவும் குறிப்பாக பங்கு சந்தையில் ஷேர் மார்க்கெட்ஸில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது இந்த மாதம். இந்த மாதம் என்ன மாதிரியான ஷேர்ஸ் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து புதன் ரொம்ப சாதகமாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால பேங்கிங் ரிலேட்டடான ஷேர்ஸ் வந்து நீங்கள் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் புதன் அப்படிங்கிற விஷயத்தோட நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எஜுகேஷன் ரிலேட்டடான விஷயங்களும் பார்க்கறதுனால எஜுகேஷன் ப்ளஸ் டெக்னாலஜி சேர்ற மாதிரியான ஷேர்ஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அதே மாதிரி மிட் கேப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நீண்ட கால இலக்குகளுக்கு வந்து உங்களுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் இருக்கு. அடுத்து எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து கன்னி ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய படிப்பு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப சூப்பராக இருக்க போது. அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கன்னி ராசிக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதுவுமே படிக்காத மாதிரி இருக்கும், எந்த நேரம் விளையாட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் பரீட்சையில் நல்ல மதிப்பெண் எடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க வாங்கிறாங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க படிப்பை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு வெளியூர் யோகங்களும் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குது. கல்வி ரிலேட்டடாக நான் வந்து வெளியூர் போய் படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு அதற்கேற்ற வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகப்படியாக அமைய போகுது. அதே மாதிரி உறவு நிலை சிக்கல்கள் கன்னிராசிக்காரங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. யார்கிட்ட அப்படின்னு பார்க்குறப்ப தாயினுடைய சகோதரர்கள், அதாவது வந்து மாமன் முறையில் இருக்கக்கூடியவங்க, தாய் மாமன் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய உறவுகளில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல மட்டும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸ் எதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எப்பயுமே வந்து ஒரு எண்ணம் இருக்கும். அதுவும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து என்ன எண்ணம் அப்படின்னா, இருக்கிறது இருந்தாச்சே, நல்லது போலதை நிறைய சாப்பிட்டுட்டு இருந்துப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் நலம். அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் பார்க்கறது. அது மாதிரி உணவு குழாய் இருக்கு இல்லையா, அதில் வந்து செரிமான கோளாறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறதெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லது. அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு சாப்பிடணும், கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றது அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு மாதமாகவே இருக்கும். கன்னிராசி சார்ந்த ஃபுட் பிளாகர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு கடைக்கு போனாலும் அங்கே சரியாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணுங்க. இல்லைனா வந்து உங்களுக்கே வந்து ஃபுட் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து பார்க்குறப்ப எங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த முயற்சிகள் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறப்ப, திருமணம் சார்ந்த முயற்சிகளை இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அப்படின்னே சொல்லுவேன். அடுத்த 2 மாதங்கள் கழிச்சு அந்த விஷயங்களை பார்த்துக்கலாம். வரக்கூடிய வரன்கள் வருது அப்படின்னா அதுக்கேற்ற முயற்சிகளில் பாருங்க, கன்சல்டேஷன் ப்ராப்பர் கன்சல்டேஷன் எடுத்துட்டு பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதமும் சரி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதமும் சரி, ஒரு மாதிரியான இல்லூஷனை உங்களுக்கு வந்து மேரேஜ் ரிலேட்டடான விஷயங்கள்ல உருவாக்கும். அதே மாதிரி கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் காதல் வலையில் இந்த மாதத்தில் விழாமல் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு தான் இருக்கு. என்ன சார் கன்னிராசிக்காரங்க காதலுக்கு கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பொதுவான ஒரு பலன் இருக்கிறப்ப நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்த மாதத்தில் அதிகப்படியாக
மாட்டக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு தான். அதனால் அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் குழந்தை பேருக்காக நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார் கன்னிராசிக்கு, அது வந்து சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஏன்னா தம்பதிகளுடைய ஒற்றுமை அதிகமாகக்கூடிய மாதமாக இது இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து குழந்தை பேருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதம் செய்யக்கூடிய பரிகாரம் ஏதாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் வருது, மாத சிவராத்திரி இல்லாமல் மகா சிவராத்திரியே வருது அப்படிங்கிறப்ப 2 நாட்கள்லையும் முருகப்பெருமானையும் சரி சிவபெருமானையும் வழிபடுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு மகா சிவராத்திரி அப்போ சங்கு பூ இருக்கு இல்லையா, அந்த சங்கு பூ நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். மகா சிவராத்திரிக்கு சங்கு பூ வாங்கி கொடுக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சிவராத்திரிக்குள்ள நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதும் சாத்தியக்கூறுகளாக இருக்கு. இந்த மாதம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 6, 5, 6 அப்படிங்கிற எண்ணை வந்து நீங்க பயன்படுத்தலாம். வால்பேப்பர்ல வைக்கிறதுனாலும் சரி, உங்களுடைய விரிஸ்ட்ல வந்து கிரீன் கலர் பெண்ணால 5656 அப்படிங்கிற எண்ணை வந்து நீங்க எழுதிக்கிட்டாலும் சரி ரொம்ப பாசிட்டிவா இருக்க போது இந்த மாதம் சிறப்பாக அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு மாதமா உங்களுக்கு இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு ஜனவரி ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் ஒரு ஜேர்னி லெவல் ஸ்டார்ட் ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஜனவரியிலிருந்தே வர ஆரம்பிச்சிருக்கும். உங்களுக்குள்ள மனசில் நிறைய ரெசல்யூஷன்ஸ் வந்து நீங்கள் 2025 கடைசியில் எடுத்திருந்திருப்பீங்க, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரியான முயற்சிகளில் ஓரளவுக்கு நிறைய விஷயங்களை ப்ராக்டிஸிங்கில் கொண்டு வந்த ஒரு மாதமாக ஜனவரி இருந்திருக்கும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த பிப்ரவரி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்க போது. துலாம் ராசிக்காரங்களுடைய கெரியர் பொறுத்தளவுக்கு பார்க்குறப்ப இது வரைக்கும் ஒரு 6.5 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நிறைய நேரத்தில் நீங்கள் யோசிக்கக்கூடிய கணிப்புகள் எல்லாம் ரொம்ப சரியாக இருந்தாலும் கெரியர் விஷயத்தில் மட்டும் ஒரு 6.5 வருஷமாக ஒரு தேக்கம் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருப்பீங்க. அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதமே உங்களுக்கு அமைய போது. இந்த ஆண்டில் கெரியரில் ரொம்ப அழகான ஒரு உச்சத்துக்கு போகக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களாக இருக்க போகிறீங்க. அதுக்கடுத்து பார்க்குறப்ப ஃபினான்ஷியல் லெவலில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பேங்க்ல இருந்து லோன் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருந்தீங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பாக பர்சனல் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கேற்ற அமௌண்ட் கரெக்டாக போகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. சிபில் ஸ்கோர் அடி வாங்காமல் பார்த்துக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதனால் பேங்கிங் ரிலேட்டடான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இந்த கேஓசி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது, அதே மாதிரி பேனல்லாம் எனேபிள்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சரியாக பண்ணிக்கோங்க. ஃபினான்ஸில் நாங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காப்பர் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ் வந்து பெரிய லெவலுக்கு பூமிங்கை நோக்கி போக போகுது. அதுக்கேற்ற முயற்சிகளில் இப்போவே நீங்கள் காப்பர் ரிலேட்டடான ஷேர்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா பிற்காலத்துக்கு ரொம்ப சூப்பராக அமைய போகுது. அடுத்து நம்ம வந்து மேரேஜ் ரிலேட்டடான விஷயங்கள் பார்க்குறப்ப துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு மந்த் இந்த பிப்ரவரி அப்படின்னு சொல்லலாம். நான் துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்க்குறப்ப நம்ம பிளானட்டரி பொசிஷன்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா சூரியன் மகரத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம், அதாவது மாதத்தினுடைய முற்பகுதி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அவர் கும்பத்துக்கு போனாலும் அது தவறாக எடுத்துக்க வேணாம். அந்த முயற்சிகள், அதுவும் திருமணம் சார்ந்து இருக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்குது. பேச்சுவார்த்தைகளில் 2 தரப்புக்கும் சுமூகமாக முடிஞ்சு அரேஞ்ச் மேரேஜஸ்க்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய மாதமாக இது இருக்குது. அப்போ லவ் மேரேஜஸ் சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். லவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து துலாம் ராசிக்காரங்க போய் சொல்கிறதுக்கே தயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இப்போ இருக்குது. நிறைய நாள் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நான் போய் சொல்லலாமா வேணாமான்னு தெரியல, சொன்னால் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்ல போனீங்க அப்படின்னா அது வந்து பலித்தமாகாத ஒரு சூழலில் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் பெட்டர் சொல்லாமல் இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த துலாம் ராசிக்காரங்களை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், கண் சார்ந்த நோய்கள் ஏதும் வராமல் பார்த்துக்கணும். அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் உடனே மருத்துவரை அணுகி அதுக்கேற்ற விஷயங்கள் பார்த்துக்கோங்க. இந்த புரை மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உடனே ரிமூவ் பண்ண வேண்டிய சர்ஜரிஸ் ஏதாவது பண்ண வேண்டிய அவசியத்தில் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து இருக்கீங்க. அதே மாதிரி
இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் சார், அதுக்கேற்ற அமௌண்ட் இப்போ தான் வரப்போகுது அப்படின்னு சொன்னாலும் அதை பிரித்து கொடுக்குற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதில் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளில் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்களோ எல்லாருக்குமே பாரபட்சம் பார்க்காம பிரித்து கொடுக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க தப்பிச்சுப்பீங்க. இல்லைன்னா பிள்ளைகளால் சில சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீ எனக்கு என்ன பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் ரொம்ப அதிகமாக வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதத்தில் தென்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன், குழந்தைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும். குழந்தைகள் அப்படிங்கிறப்ப பள்ளி பருவ மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பள்ளி பருவ மாணவ மாணவிகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இந்த மாதம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு அடுத்து தேர்வுகள் நோக்கி நகரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். என்ன பயம் அப்படின்னா, நம்ம ஒன்றும் படிக்கலையோ, மற்றவங்களாம் நிறைய படித்த மாதிரி தெரியுதே, இவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணிட்டு டே டு டே லைஃப்பில் இன்னையிலேருந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா, அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை அன்னன்னைக்கே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு தேர்வு நோக்கிய பயம் அப்படிங்கிற விஷயம் அவசியம் இல்லாததாக போயிடும். அதே மாதிரி காலேஜில் படிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க வந்து கல்ச்சுரல்ஸ் மாதிரியான விஷயங்களில், ஸ்போர்ட்ஸ் மாதிரியான விஷயங்களில், என்சிசி என்எஸ்எஸ் மாதிரியான விஷயங்களில் ஆர்வம் இருந்ததுன்னு சொன்னால் அதை நோக்கிய பயணமும் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சாத்தியமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்து வந்து பார்க்குறப்ப இதெல்லாம் ஓகே சார், எங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது, அதுக்கேற்ற முயற்சிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குருவினுடைய அருளாலையும் அதே மாதிரி இறைவனுடைய அருளாலையும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிருஷ்ணர் மாதிரியாக இருக்கக்கூடிய, அதுவும் தவழ நிலையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய உருவத்தை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதுக்கு ஏற்ற முயற்சிகள் இன்னும் சாத்தியமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே தைப்பூசம் வர்றதுனால குழந்தைக்காக முயற்சி செய்யக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால முருகனாக, அதாவது குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய முருகனை நீங்கள் தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போது. மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலாம் ராசிக்காரங்க முல்லைப்பூ இருக்கு இல்லையா, முல்லைப்பூ வாங்கி சிவன் கோயில்களுக்கு போயிட்டு முல்லைப்பூவால் அர்ச்சனை செய்யலாம். ஏன்னா துலாம் ராசிக்காரங்க நிறைய பேர் மாட்டிருக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் கிரெடிபிலிட்டிஸ் தான். அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிறது, நம்ம வாங்கின பணத்தை கொடுக்க முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் முல்லைப்பூவை கொண்டு போய் சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையவிருக்கு. அதே மாதிரி எந்த எண் பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3737 அப்படிங்கிற எண்ணை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். வால்பேப்பரில் வைக்கலாம், வாட்ஸ்அப் டிபியில் வைக்கலாம். விரிஸ்டில் வந்து எழுதுகிறப்ப ரெட் கலர் பெண்ணால் 3737 அப்படிங்கிற எண்ணை வந்து எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைய போத வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் சில சில குழப்பங்கள் இருக்கும். என்ன மாதிரியான குழப்பங்கள் அப்படின்னா, இந்த முடிவுகள் நான் எடுக்கிறது சரியா இல்லையா, இந்த முடிவுகள்லாம் நான் எடுக்கலாமா, இப்போ நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் பிற்கால வாழ்க்கைக்கு எப்படி எனக்கு துணை செய்ய போகுது, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் விருச்சிகத்துக்குள்ள இந்த ஆரம்பத்தினுடைய முற்பகுதியில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி மகர வீடு அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து முயற்சி ஸ்தானமாக மகர வீடு வருது. ஏன்னா விருச்சிகம் தனுஷு மகரம் அப்படிங்கிறப்ப 3வது இடமாக மகரம் வரப்ப அங்கே போய் சூரியன் பிளேஸ் ஆகிறார். இப்போ முயற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப தைரியமாக இறங்குவீங்க, எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளாக இறங்குவீங்க. அதுவும் பிஸ்னஸ் சார்ந்த முயற்சிகள்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் பார்ட்னர்ஷிப் சரி வருதோ வரலையோ, இவ்வளோ நாள் பார்ட்னர்ஷிப் ஒருத்தவங்க வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ என்ன யோசிப்பீங்க தெரியுமா, நீ பார்ட்னர்ஷிப் வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி நான் இந்த பிஸ்னஸை செய்யத்தான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ளே நீங்கள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையவிருக்கிறது. இப்போ இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற விஷயம் பார்க்குறப்ப கெரியர் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்குறோம். கெரியரில் ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு இருக்குது. உங்களுக்குள்ள எப்பயுமே ஒரு எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 90,000 1,00,000 வரைக்கும் நீங்கள் சேலரி வாங்கினாலும் கூட என்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் இது வந்து அவ்வளோவா சரியில்லையே, இன்னும் அதிகமாக நான் வாங்க வேண்டிய ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாதிரியான எண்ணங்களை கொஞ்சமாக மூட்டை கட்டி வச்சுருங்க. ஏன் அப்படின்னு கேட்குறப்ப, முயற்சி ஸ்தானத்தில் சில கிரகங்களுடைய கன்ஜெக்ஷன்ஸ் இருந்தாலும்
அது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக மாறாமல் இருக்கணும். அதுவும் மாதத்தினுடைய பிற்பகுதியில் 3 கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து மகர வீட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து கும்ப வீட்டுக்கும் வரும். மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படியே கும்பத்துக்கு போவார். கும்பத்துக்கு போகிறப்ப அங்கே யார் இருக்கிறா? ஏற்கனவே ராகு இருக்கிறார். அப்போ இவங்கெல்லாம் அந்த கன்ஜெக்ஷன் உருவாகிறப்ப என்ன ஆகும்? நம்ம ஓவர் கான்ஃபிடென்ஸில் செயல்படுவோம். அதனால கெரியரில் கொஞ்சமாக சறுக்கல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். யாரையும் நம்பி அதிகப்படியான முதலீடுகள் அப்படிங்கிற விஷயத்த செய்யாமல் இருக்கிறது விருச்சிகத்துக்கு நல்லது. அடுத்து ஃபினான்ஷியல் அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்குறப்ப விருச்சிகம் எப்பயுமே ஃபினான்ஸில் நான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும். எல்லாரும் மதிக்கத்தக்க இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு விருச்சிகம் யோசிப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் இந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை இவங்களால் சரியாக ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இவங்க கட்டுக்குள்ளேயே கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரங்க திட்டமிடுதல் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ஜிபே, ஃபோன்பே மாதிரியான செயலிகள்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எவ்வளவு செலவாகுது அப்படின்னே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். முடிந்த அளவுக்கு கையில் கேஷ் வச்சுக்கோங்க. லிக்விட் கேஷாக வச்சு பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்கும். சரி, ஃபினான்ஸாக நான் என்ன சார் பண்ணலாம், எதில் சேமிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குரிய ராசிநாதன் வந்து செவ்வாய். அவருக்குரிய டிஃபென்ஸ் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அந்த டிஃபென்ஸுங்கிற இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஷேர்ஸ் வாங்க முடியுமான்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்தியா அப்படிங்கிற ஜியாகிரபிக்கல் பார்க்குறப்ப அந்த டிஃபென்ஸ் செக்டாரில் இந்தியா அப்படின்ற நேம் வரும்ல, லைக் பாரத், ஹிந்துஸ்தான், இந்த மாதிரியான ஷேர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னமும் அதிகப்படியான லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, விருச்சிக ராசிக்காரங்க கல்யாணத்துக்கு என்ன சார் பண்ணுறது, ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்குது, எங்களுக்கு இந்த மாதமாவது அமையுமா அமையாதா அப்படின்னு கேட்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முயற்சிகள் யார் மூலமாக எடுக்கணும் அப்படின்னா, சகோதர ஸ்தானத்தின் மூலமாக உங்களுடைய சிஸ்டர்ஸோ உங்களுடைய பிரதர்ஸோ உங்களுக்கு ஏற்ற முயற்சிகளை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் யார் எடுக்கணும் இந்த முயற்சிகளை எல்லாம்? சகோதரர்கள் எடுத்தாங்க அப்படின்னா, சகோதரர்களோ சகோதரிகளோ முன்ன நின்று நடத்துனாங்க அப்படின்னா திருமணத்திற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருமணமானவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு எது தெரியுமா? ஈகோ கிளாஸும் சண்டை சச்சரவு வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு டாமினன்ஸ் நேச்சர் இருக்கும். எப்படி அப்படின்னு பார்க்குறப்ப நான் சொல்கிறது சரிதான், நான் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிறத மற்றவங்களும் நம்பணும் அப்படின்னு எதிர்பார்க்கும். அதுலேருந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வந்துட்டு பரவாயில்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறது அப்படிங்கிற விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு ஈகோ பிரச்சனைலாம் வராமல் தவிர்த்துக்கலாம். மனக்கசப்புகள் வராமல் இருக்கும். உறவு நிலை சிக்கல்ல இருந்தும் நீங்களே காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளாக இதை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை பிறப்பு. குழந்தை பிறப்புக்காக நான் சில மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு. குழந்தை பிறப்புக்காக நான் சில மெடிசன்ஸ் எடுத்துக்கிறேன், இது நேச்சுரலாக சில விஷயங்கள் அமையுமா, நான் நாட்டு மருந்துகள்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் நாட்டு மருந்துகள், அதாவது உடல் நலத்தை ஊக்குவிக்கக்கூடிய நாட்டு மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனை இல்லாமல் இருக்கும். விருச்சிக ராசி பெண்கள் குறிப்பாக இந்த மாதவிடாய் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சமயங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய உணவுகளை உங்களுக்கு உடலுக்கு எது சரியாக வரும் எது சரியாக வராது அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அது மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சில கட்டமைப்பு பார்க்குறப்ப, மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியாக பார்க்குறப்ப சில நேரங்களில் இந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கப்படுது. அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ். நாங்கள் வந்து விருச்சிக ராசியில் இருக்கிறோம், நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனியர் சிட்டிசன்ஸ் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஈஸி சேரை போட்டுட்டு ஓரமாக உட்காந்து நல்ல பாடல்கள் கேளுங்க. மனதை ரொம்ப எளிமையாக வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்களை போட்டு யோசிக்காதீங்க. பிள்ளையோட லைஃப் சரியில்லையே, பசங்களோட லைஃப் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு எண்ணத்துக்குள்ளும் வராதிங்க. ஏன் அப்படின்னா அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க நல்லா பார்த்துப்பாங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் நல்லா பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. நிறைய பாடல்கள் கேளுங்க. பிடித்த இடங்களுக்கு பயணம் போயிட்டு வாங்க. ஏன்னா விருச்சிகம் எப்பயுமே வந்து எல்லாரையுமே அரவணைச்சு ஒரு இதில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும். ஆல் அண்டர் ஒன் ரூஃப் அப்படிங்கிற சிஸ்டமை ரொம்ப விரும்புறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தலைக்குள்ளே எடுத்து போட்டுக்காம நம்ம வேலை என்ன அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக பார்த்தாலே விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ரொம்ப எளிமையாக இந்த மாதத்தை வந்து கொண்டு போயிடலாம். அடுத்து வந்து பார்க்குறப்ப விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறப்ப முருகப்பெருமானை கட்டாயமாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன் அப்படின்னு கேட்குறப்ப தைப்பூசம் வருது. தைப்பூசத்திற்கே உரிய கடவுளாக இருக்கிறது வந்து முருகப்பெருமான். அந்த தைப்பூசத்தில் குறிப்பாக திருத்தணி மாதிரியான திருத்தலங்கள், ஏன்னா திருத்தணிலலாம் ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா,
365 படிகள் இருக்கும் இந்த படியினுடைய கணக்கு. அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து நாள்தோறும் ஒரு படி 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 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி படிப்பதற்கும் குழந்தைகள் படிப்பதற்கு திருத்தணி முருகனை போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்க போது ஃபோக்கஸிங் மிஸ் ஆகாமல் இதுதான் இந்த கேள்வி தான் அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு முயற்சி பண்ணக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைய போகுது. இன்னும் இதை சிறப்பாக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு எண் சொல்லுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படி பார்க்குறப்ப 5757 அப்படிங்கிற எண்ணை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த எண்ணை சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் வச்சு உங்களுடைய மணிக்கட்டில் எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபோனுடைய வால்பேப்பரில் வாட்ஸ்அப் டிபியில் 5757 அப்படிங்கிற நம்பர் வைக்கலாம். இந்த எண்கள் எல்லாம் நீங்கள் வைக்கிறப்ப அதை அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப இன்னும் நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரப்போத வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதம் எப்படி அமைய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு 2லையும் 3லையும் சூரியன் வராரு. இந்த சூரியன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒளி கிரகம் 2 3 வரக்கூடிய காலகட்டம். 2 அப்படிங்கிறப்ப தனஸ்தானம், காசு பணத்திற்கு எந்த ஒரு குறைச்சலும் இல்லாமல் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 3 அப்படிங்கிறப்ப முயற்சி ஸ்தானம். இந்த 3ஆம் இடம் இயங்குறது அப்படிங்கிறதுனாலே இது நாள் வரைக்கும் சில முயற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் நம்ம செய்யலாமா வேணாமா அப்படின்னு நிறைய தயக்கங்களோட நிறைய முயற்சிகள் இருந்திருக்கும். அந்த தயக்கங்கள்லாம் மீறி நிறைய விஷயங்களில் முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு இறக்க குணம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாமல் அந்த இறக்க குணத்தினாலே மாட்டிக்கிறக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இருக்கும். இறக்கப்பட்டதுனால மாற்றுறது அப்படிங்கிற அமைப்பை தாண்டி சில நேரங்களில் இப்போல்லாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு இறக்கப்படவே கூடாதோ அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளாக கூட நீங்கள் வந்திருப்பீங்க. ஆனால் அது உங்களால் முடியாது. அப்படி இருக்கக்கூடிய இறக்க குணத்தை கொண்ட தனுசு ராசி அன்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கு இறக்கப்படணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்த விஷயம் கெரியர் அப்படிங்கிற ஃபோக்கஸில் தனுசுக்கு 2 3 அப்படிங்கிற 2 இடமும் ஆக்டிவேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கு இல்லையா? அங்கேயும் வந்து பார்க்குறப்ப வந்து பிளானட்ஸோடைய பொசிஷன்ஸ் ப்ளஸ் கன்ஜெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மாடர்ன் அஸ்ட்ராலஜி ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தான் பார்க்குறேன். அப்படி பார்க்குறப்ப அந்த 4ஆம் இடமும் ரொம்ப அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்ப மிதுனத்தில் இருக்கக்கூடிய குருவும் அவருடைய அருளை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். அப்படிங்கிறப்ப உங்கள் ராசிநாதனுடைய ஃபேவரட்டான பொசிஷன்ஸ் இருக்குது. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மன்னவன் பொன்னவன் அவனுடைய சாதகமான பலன்களால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கெரியரில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர போகிறீங்க. அதுவும் குறிப்பாக டீச்சிங், ப்ரீச்சிங், ஜோதிடர்கள் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான ஒரு ஆண்டாக இருக்க போது வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு வந்து மதிப்பு வந்து உயரக்கூடிய ஆண்டாகவும் மாதமாகவும் இந்த பிப்ரவரி மாதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா அரசு சார்ந்து இருக்கக்கூடிய ஏதேனும் விருது உங்களுக்கு தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்க்குறோம் ஃபினான்ஸ் லெவலில் எப்படி சார் இருக்குது அப்படின்னா தாராளமாக ஃபினான்ஸ் லெவலில் ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு வைக்கலாம். என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் குரு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோல்டு பீஸ் மாதிரியான விஷயங்கள் வாங்கலாம். பொதுவாக இப்போ மக்கள்கிட்ட ஒரு அவநம்பிக்கை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிஜிட்டல் கோல்டு வாங்குறது சேஃபான ஒரு விஷயமா, வாங்கி வச்சுட்டு அவன் கொண்டு போயிட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வாங்கி போடலாம். கோல்டு வந்து கொண்டு போயிட்டா என்ன சார் பண்ணுறது, ஸ்டாக்ஸ்லாம் கோல்டில் வாங்கலாமா அப்படிங்கிற நிறைய கவனமான விஷயங்கள் இருக்குது. அதில் பார்த்து வாங்குங்க. கோல்டு வந்து ப்ராப்பராக இந்த ப்ரோக்கரேஜில் வாங்கினோம்னா கரெக்டாக ரிட்டர்ன்ஸ் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு ட்ரேட் பண்ண தெரியலை, நான் இப்போ தான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சூப்பரான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து டிஜிட்டலாக கோல்டு இல்லை சார், நான் வந்து இதுலேயே நேரடியாக கடைக்கு போய் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வாங்கலாம். அதுக்கேற்ற முயற்சிகளை இந்த மாதம் வந்து நீங்கள் தொடங்கலாம். ஃபினான்ஸ் லெவல் ரொம்ப அபரிவிதமாக இருக்க போகுது. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ரிலேட்டடான விஷயங்கள் தாராளமாக தனுசு ராசிக்காரங்க முயற்சி பண்ணலாம். உங்களுக்கு நிறைய வரன்கள் தேடி வரும், நிறைய ப்ரொப்போசல்ஸ் வரும். அதில் எது சரியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் லைஃபே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பாக இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் வந்து அமைய போகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸ் எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குருவினுடைய இந்த பார்வை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஃபேவராக இருந்தாலும் கூட வயிறு சார்ந்த பிரச்சனைகளில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க தப்பிச்சுப்பீங்க. டைஜஷன் அப்படிங்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஒற்றை தலைவலி வராமல் பார்த்துக்கணும், சைனஸ் வராமல் பார்த்துக்கணும். இந்த விஷயங்களில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ் இன்னொரு விஷயத்தில் என்ன அப்படின்னா முதலீடுகள் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அது எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அது வீடாக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், ஸ்டாக்ஸாக இருக்கட்டும்,
இல்லை வந்து இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் எந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயம். அதே மாதிரி தனுசில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வருஷத்துல பிப்ரவரி மாசத்துல அதிகப்படியான ஆசிலேஷன்ஸ் யாருக்கு வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு தான். எந்த விஷயத்துல வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பா குடும்பத்தில் என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல நிறைய குழப்பம் யாருக்கு வரப்போகுதுன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு தான். குழம்பாம ஒரு முடிவை நிதானமா எடுத்தாலே எடுத்துடலாம். உங்களுக்குள்ளதான் அதுக்கான பதில் இருக்கு அப்படிங்கிறத தீர்மானிச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பயப்படாதீங்க. அன்னைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயப்படாதீங்க. அன்றைய நாள்ல என்ன முடிவாயிருக்கோ அதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்குள்ள வந்துருங்க. சிறப்பா செயல்படுவீங்க. அடுத்து திருமணம் சார்ந்த முயற்சிகள்ல சொல்லியாச்சு. இனி அடுத்து வந்து குழந்தை பிறப்பு அப்படிங்கிற விஷயம் எப்படி சார் இருக்கு அப்படின்னு கேட்டா, இதுவரைக்கும் குழந்தை பிறப்பு தடையோ தாமதமோ இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் குறிப்பா பெண் குழந்தைகள் அமைவதற்கான வாய்ப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் இந்த பிப்ரவரி மாதத்துல இன்னும் சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மருத்துவம் சார்ந்த ஏதேனும் முயற்சிகள் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டா அதற்கான அவசியம் கூட இல்லை அப்படின்றதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். தனுசில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க ரொம்ப நல்லா படிப்பீங்க, இல்லை கொஞ்சம் மந்தமா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, படித்ததை அடிக்கடி எழுதி பார்க்கக்கூடிய அமைப்பு யாருக்கு வேணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு வேணும். தேர்வு நோக்கி தயாராகக்கூடிய இந்த மாதங்கள்ல படித்ததை எழுதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சிறப்பான மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டிற்கு நான் போய் முயற்சி பண்ணலாமா சார்? நான் வந்து வெளியூருக்கோ வெளிநாட்டிற்கோ வெளி மாநிலத்திற்கோ போய் என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கேற்ற முயற்சிகளில் தாராளமாக இறங்கலாம். போட்டித் தேர்வுகள்ல குறிப்பா வெளிநாடுகள்ல போறதுக்கான கம்யூனிகேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான மொழி பாட பயிற்சிகள்ல வந்து சாதிக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் வராம பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஓவரால் ஒரு ஹெல்த் செக்அப் மட்டும் தனுசு ராசிக்காரங்க எடுத்துக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் அட்வைஸாவே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த வழிபாட்டு முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தைப்பூசமும் மகா சிவராத்திரியும் வருது. இந்த 2 நாளையும் தவறாம குறிச்சு வச்சுக்கோங்க. தைப்பூசத்தன்னைக்கு திருச்செந்தூர் போனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா குருக்குடிய ஸ்தலமாக பார்க்கப்படுறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர், அங்கே போகலாம். மாத சிவராத்திரியாக இருந்தாலும் சரி, மகா சிவராத்திரியாக இருந்தாலும் சரி, உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறத கடமையாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அப்படி குலதெய்வ கோயிலுக்கு போகல, எங்களுக்கு குலதெய்வமே தெரியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் எது அப்படின்னா திட்டை அப்படிங்கிற குருவினுடைய ஸ்தலம். அங்கு இருக்கக்கூடிய கோயில் வந்து சிவராத்திரிக்கு உருவான காலகட்டத்திலிருந்தே அந்த கோயிலுக்கும் அதுக்கும் பழமையான தொடர்பு இருக்கு. அந்த மாதிரியான அந்த கோயிலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் நிறைய அதிர்ஷ்டங்களும் ஆதாயங்களும் உங்களுக்கு அமையக்கூடிய ஆண்டாக இது இருக்கும். அதுக்கேற்ற முயற்சி இந்த மாதத்துல வந்து நீங்க தொடங்கலாம். எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5555 அப்படிங்கிற எண்ணை வந்து நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். அதுவும் குறிப்பா வாட்ஸ்அப் டிபியில் அதுக்கப்புறம் வால்பேப்பர்ல பிரிஸ்டில் வந்து எல்லோ கலரில் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. உங்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறதுக்கு என்னுடைய மனமார வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதம் எப்படி அமைய போகுது? பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்குள்ள ஒரு குணம் இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிற எல்லாம் பாசிட்டிவாக தான் சார் இருக்குது, கேட்குறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் என் வாழ்க்கையில் அந்த பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயத்துக்கான ஸ்பெல்லிங் கூட தெரியாமல் இருக்கிறேன், எல்லாமே நெகட்டிவாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் புலம்பி கேட்டாச்சு. அதுவும் 7.5 சனி முடியுதுன்னு சொல்கிறீங்க, ஆனாலும் கூட அதுக்கான அறிகுறியே கூட இல்லையே அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டாங்க. மகர ராசியில் ஒரு கிளைண்ட் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன எப்படி இருக்குன்னா, என் வாழ்க்கையில் எப்போயாவது ஒரு நல்ல காலம் வந்துருமா, திரும்பி நான் நல்ல நிலைமைக்கு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் புலம்பி தவிக்கிறீங்க. அதுக்கான காலம் அப்படிங்கிறது இப்போ இருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாதகமான பலன்கள் இருந்திருக்கும். நீங்கள் மறுத்தாலும் கூட அதுதான் உண்மை அப்படின்னு, நீங்கள் நம்பலனாலும் அதான் நெசம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும். நீங்கள் இன்னும் உணர ஆரம்பிக்காமல் இருப்பீங்க. ஏன்னா வந்துட்டு 7.5 ஆண்டுகளுக்கு பிறகு, இன்னும் சொல்லணும்னா 8.5 ஆண்டுகளுக்கு பிறகு நல்ல பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்தில் மகரம் இருக்குங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு எனக்கு நல்லது நடக்காதுங்கிற ஒரு மனநிலைக்குள்ளேயே வந்துட்டீங்க. இந்த அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த மகர ராசிக்காரங்க எப்பயுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் என்னைக்கு கைவிடக்கூடாது. ஏன்னா மகரத்துக்கு எல்லாம் போச்சு சார், உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸு நம்ம கொடுக்குற வீடியோஸ்க்கு கீழெல்லாம் வந்து நான் பார்த்துருக்குறேன். அதெல்லாம் இல்லை, இனிதான் நீங்கள் வந்து மகரம் சிகரத்தை நோக்கி போக போகுது அப்படிங்கிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெரியர் ரிலேட்டடான விஷயங்களில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பொதுவாகவே தை மாதமும் சரி
அந்த தை மாதத்தினுடைய இறுதியும் சரி உங்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றிகளை கொடுக்கும். நீங்க வாழ்க்கையில ரொம்ப சிறப்பாக இருந்த மாதங்கள் அப்படின்னு உங்களுக்கு நீங்க ஒரு கால்குலேஷன் வாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆவணியும் தையும் கண்டிப்பா இருக்கும். ஆவணி மாதமும் சரி, தை மாதமும் சரி மகர ராசிக்கு எப்பயுமே சிறப்பா இருக்கும். ஏன்னா தை மாதத்தினுடைய அந்த இறுதி காலகட்டத்தில் அவர் அப்படியே வந்து கும்பத்துக்கு போனாலும் கூட, ஆனா கும்பத்திற்கும் மகரத்திற்கும் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்துருவார். அதே மாதிரி ராசிநாதன் 3ல இருக்கிறாருங்க. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? முயற்சி ஸ்தானத்துல ராசிநாதன் இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சிறப்பு தெரியுமா? உங்களுடைய முயற்சிகளை நீங்க தாராளமா இறங்குங்க. முயற்சிகள் அப்படின்னு பாக்குறப்ப நிறைய மகர ராசிக்காரங்க சொல்றாங்க, இதுவரைக்கும் பண்ண முயற்சியை விடவா சார் அப்படின்னா, இன்னும் ஒரு மடங்கு சேர்த்தே கூட பண்ணுங்க. அதுக்கேற்ற லாபம் இந்த ஆண்டு அமைய போகுது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்க திருமணம் அப்படிங்கிற விஷயம். மகர ராசிக்காரங்களுக்கு பொதுவா வந்து சில நேரங்கள்ல வெறுத்து போறீங்க. ஏன் அப்படின்னா, திருமணம் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாமே பார்த்தாச்சு சார். எல்லா இதுல வந்து பார்த்தாலும் கடைசி நிமிஷத்துல ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வந்துடுது. திருமணம் கைகூட மாட்டேங்குது. திருமணம் கைகூடி இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மன உணர்வுகளுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் வந்துருது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருந்தாலும், அது எல்லாமே விலக போது. குருவினுடைய பார்வையினாலும் சரி, குருவினுடைய அருள்னாலையும் சரி, உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா அமையக்கூடிய காலகட்டம். மகரத்துக்கு பாசிட்டிவா சொல்லதான் ஆகணும். நீங்க நம்பலனாலும் அதான் நெசம். ஆனா மகர ராசிக்காரங்கள் இந்த இதுல எப்படி இருக்கணும்னா, திருப்பி வைக்கலாம். மகர ராசிக்காரங்க ரொம்ப பாசிட்டிவான இந்த விஷயத்துல சூசிங் த பார்ட்னர் அப்படிங்கிற விஷயத்துல கவனமா இருங்க. ஏன்னா மகர ராசிக்குள்ள எப்பயுமே ஒரு எண்ணம் என்ன இருக்குன்னா, நமக்கு மட்டும் எல்லாமே டிலே ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. உங்களுக்கு டிலே ஆகலாமே தவிர டிலே ஆகாது என்னைக்கும். உங்களுக்கான அமைப்புகள் எல்லாமே சாதகமா வந்துகிட்டே இருக்கு. அதனால சூசிங் த பார்ட்னர் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அவங்க நமக்கான நபரா, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் சரிபட்டு வருவாங்களா, நம்முடைய கனவுகள் லட்சியங்களுக்கு அவங்க சேர்ந்து பயணிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்லாம் ஒரு தடவை அனாலிசிஸ் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அது மாதிரி வரக்கூடிய வரன்கள் சரியான வரன்களா அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அமைப்பு இந்த மகர ராசிக்கு இருக்கா. அடுத்து மகர ராசி இருக்கக்கூடிய பெண்கள். மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் அந்த வீட்டில் இருந்துட்டாங்க அப்படின்னா மற்றவங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களே எல்லா விஷயத்தையும் தான் தலைமையில இழுத்து போட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. அதனால மகர ராசி பெண்கள் இந்த தடவை என்ன பண்ணணும் அப்படின்னா, செல்ஃப் கேர்ல கொஞ்சமாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உங்களுக்கு நீங்க கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, நமக்கு வேற யாரும் கிடையாது. நமக்கு நாம மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்கும். அதுக்கேற்ற முயற்சியில் என்ன பண்ணணும் அப்படின்னா, செல்ஃப் கேர் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மகர ராசி பெண்கள் இந்த மாதத்துல கையில் எடுக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஃபிட்னஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும். அடுத்து மகர ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஆண்டாக தான் இருக்க போகுது. நல்லா படிங்க. நிறைய தேர்வுகள் வருதுன்னா எழுத ஆரம்பிங்க. என்ன தேர்வுகள் வந்தாலும் உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற அந்த தேர்வு வரையறை இருந்தது அப்படின்னு சொன்னா, அதை தாராளமாக ஒரு அப்ளிகேஷன் போடுங்க. எழுதுறது எழுதாது அடுத்த விஷயம். அப்ளிகேஷன் போட்டு பாருங்க. ரொம்ப சிறப்பா அமைய போது. வேலை இல்லாம இருக்கிறேன், வேலை கிடைக்காம இருக்கு அப்படின்ற அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்து படிக்கலாமா, மேல ஏதாவது படிக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க கண்டிப்பா படிங்க. கரஸ்ல படிக்கலாமா அப்படின்னு யோசிச்சிங்கனாலும் அதற்கான சாதகமான மாதமாகவும் இந்த மாதம் இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க தாராளமா படிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸ் வழக்கம் போல மகர ராசி இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் எப்படி இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாமே பார்த்தாச்சு சார், எல்லாம் பண்ணியாச்சு. ஆரம்பத்துல என்னுடைய குடும்பத்துக்கு பண்ணேன், அடுத்து என்னுடைய பிள்ளைகளுக்கு பண்ணியிருக்கேன், எல்லா இதுவும் முடிச்சாச்சு. ஆனாலும் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் சார். எப்போதான் நான் வந்து ஒரு ஈஸி சேர் போட்டு ஓரமா உட்கார முடியும் அப்படின்னு கேட்டா, அதுக்கேற்ற மாதமா இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமைய போது. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. நிறைய விஷயங்களை போட்டு மண்டைக்குள்ள ஏற்றிக்காதீங்க. வந்து ரிலாக்ஸாக உட்காருங்க ஃபர்ஸ்ட்டு. வீட்டில் அவங்கவுங்க வேலையை பார்த்துப்பாங்க. நீங்கள் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணாதீங்க. இதை இப்படி பண்ணியிருக்கலாம், இதை இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் விஷயத்தில் எந்த ஒரு ஒப்பீனியனும் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போயுமே நிம்மதியாக இருக்கலாம். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் நீட்ஸில் மகர ராசி வந்து ரொம்ப சூப்பராக அமையக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. இதில் அந்த மாதத்தில் என்ன விதத்தில் சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, டிஜிட்டலாக நீங்களும் சில்வர் வாங்கி வச்சுக்கலாம். சில்வர் விலை இன்னுமே உயர தான் போகுது. அதனால் சில்வர் விலையை வாங்கி அதை பற்றி யோசிக்காமல் வாங்கி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரியான ஷேர் வாங்கலாம் அப்படின்னா, காப்பர் ரிலேட்டடான ஷேர் வாங்கலாம். காப்பருக்கு அடுத்து வந்து பார்க்குறப்ப ஹிந்துஸ்தான், பாரத் அப்படின்னு வரக்கூடிய அந்த பேர்களில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் வந்து நீங்களுமே வாங்கலாம். ஏன் அப்படின்னா மகரத்துக்கு அதெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்க போது. இந்த 1.5 ஆண்டுகளுக்குமே இந்த ஷேர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போது. ஃபினான்ஸில் கவலையே படாமல் இருங்க. கடன்கள் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு கடன்களை அடைப்பதற்கான வழிமுறைகளும் கண்டிப்பாக வரும். இந்த தைப்பூசத்திற்கும் சரி, இந்த வரக்கூடிய மகா சிவராத்திரிக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சூட்சுமமான விஷயம் சொல்கிறேங்க. மகர ராசிக்காரங்க தைப்பூசத்துக்கு விரதம் இருந்துருங்க. ஒரு நாள் தான்.
இந்த ஒரு நாள் விரதம் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்த வருஷம் இதே மாதிரி தைப்பூசத்துக்குள்ளே நீங்கள் இது நடந்தது அப்படின்னு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் போடுவீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகனுக்கான ஒரு விரதத்தை அந்த நாள் முழுவதும் எடுங்க. குறிப்பாக மௌன விரதம் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். தைப்பூசத்தன்னைக்கு யார்கிட்டையும் பேசாதீங்க. யார்கிட்டையுமே பேசாமல் மௌன விரதம் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த ஆண்டுக்குள்ளே ரொம்ப சிறப்பாக இருக்க போது உங்களுக்கு. அதே மாதிரி மகா சிவராத்திரிக்கு நீங்கள் செல்ல வேண்டிய திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொதுவாக வந்து சிவனை கும்பிட்டேன் சார், எனக்கு வந்து எதுவுமே சரியாக வரல அப்படின்னு சொல்லி சில மகர ராசிக்காரங்க சொல்கிறீங்க. ஆனாலும் சிவபெருமானை நீங்கள் வழிபடுவது அப்படிங்கிறதான் சால சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் எங்கே போய் வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவையாறு போங்க. திருவையாறு போய் அந்த செம்பர் சோதி அப்படின்னு சொல்லி அடியார்கள் கொண்டாடி இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் பாருங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை எல்லாம் திருவையாறில் இருக்கக்கூடிய சிவபெருமான் உங்களுக்கு வந்து தீர்த்து வைப்பார். அதுக்கடுத்து வந்து இந்த மாசத்துல நீங்க பயன்படுத்த வேண்டிய எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9292. இந்த எண்ணை வந்து நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். டிபியில் வைங்க, வாட்ஸ்அப்பில் வைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடது கையினுடைய மணிக்கட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் ஸ்கெட்ச் இருக்கும் இல்லையா, டார்க் ப்ளூவில் இருக்கக்கூடிய ஸ்கெட்சில் 9292 அப்படிங்கிற எண்ணை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைய போகுது. இனி வரக்கூடிய மாதமும் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைய போகுது. வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதம் எப்படி அமைய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த கும்பராசிக்காரங்களுக்கு 7:30 ஆரம்பித்ததும் போதும் எல்லாரும் வந்து எல்லாத்துக்குமே அதை தான் குறை சொல்கிறாங்க. எனக்கு 7:30 நடந்துகிட்டு இருக்கு சார், அதனால எனக்கு எதுவுமே சரி வர மாட்டேங்குது அப்படின்னு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரத்தை அடித்த அளவுக்கு கும்பத்தை வந்து சனி பகவான் அடிக்கலை. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட சொல்லுவீங்க. உண்மையிலே மகர ராசிக்காரங்கிட்ட போய் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க, எப்படி வச்சு செஞ்சார் அப்படிங்கிறது. அந்த மாதிரியான விஷயங்களை கம்பேர் பண்ணுறப்ப உங்களெல்லாம் வந்து சும்மா கூப்பிட்டு வச்சு பாடம் நடத்திட்டு இருக்கிறார். அந்த மாதிரியான விஷயத்தை தான் எடுத்துக்கணும். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படிங்கிறேன். ஏன் அப்படின்னா, சூரியனுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் 12 இருந்தாலும் அடுத்து உங்கள் ராசிக்கு வருவார். எப்பெல்லாம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு வராரோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு பேர், புகழ், கௌரவம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கும்பத்துக்கு எப்பயுமே என்ன அப்படின்னா, 4 பேர் வந்தியில் நல்லா இருக்கணும் சார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு. எங்கேயுமே வந்து எனக்கான ஒரு ரெட் கார்பெட் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த கும்பம் அதிகமாக எதிர்பார்க்கும். அதற்கான ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைய போகுது. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இந்த ஆண்டு முழுவதுமே வந்து உங்களுக்கு கெரியரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்க போது. அதுவும் இந்த பிப்ரவரி மந்தில் கெரியர் அப்படிங்கிற விஷயத்தில் இல்லாதவங்களுக்கு கூட கெரியர் அப்படிங்கிற விஷயத்துக்கான கேட்வேஸ் எல்லாமே ஓப்பன் ஆக போகுது. ஏன்னா 111 போர்ட்டல் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுக்கு சூரியன் உள்ளே வராரு அப்படிங்கிறப்பயே அதுக்கான பாசிட்டிவிட்டி எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருவார். அடுத்து 2ஆம் இடம் அங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன், அவர் 2ல் இருக்கிறாரு, தனஸ்தானத்தில் இருக்கிறாருங்கிறது நல்ல விஷயம். காசு நிறைய வரும். கடனில் இருந்தால் எல்லாமே அடைப்பீங்க. காசு எது மூலமாக வரும்? கெரியர் நல்லா இருக்கிறதுனால காசு வரும். அப்போ கெரியரும் நல்லா இருக்கு, ஃபினான்சியல் ஆஸ்பெக்ட்ஸும் நல்லா இருக்கு. ஃபினான்சியல் ஆஸ்பெக்ட்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு எது அப்படின்னா, விரைய செலவுகள் மட்டும் பண்ணாமல் இருக்கணும். நிறைய தேவையில்லாத செலவு பண்ணுறது, கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் லாவிஷாக செலவு பண்ணுறது அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வருவீங்க. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்களில் செலவு பண்ணாமல் சில விஷயங்களுக்கு மட்டும் செலவு பண்ணி பழகுங்க. அதுவும் குறிப்பாக வந்து நண்பர்களுக்கு அதிகமாக செலவு செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க. யோசிக்கவே மாட்டாங்க, கேட்ட உடனே கொடுத்துருவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பணம் தேவை அப்படின்னா திருப்பி கிடைக்காது. அந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபினான்ஸில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், எங்களுக்கு ஏதாவது ஷேர் மார்க்கெட் வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன ஸ்டாக்ஸ் வாங்குறது அப்படின்னு பார்க்குறப்ப எனர்ஜி ரிலேட்டடான விஷயங்கள் நீங்கள் இந்த இதை பண்ணலாம். ரெனோவபிள் எனர்ஜி வாங்கினாலும் சரி, இல்லைனா கோல் அண்ட் பெட்ரோலியம் மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் வந்து நீங்கள் வாங்கி போடலாம். நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் பார்த்தாச்சா, திருமணம் சார் எப்போ சார் இன்னும் நடக்குமா நடக்காதா, நாங்களாம் ரொம்ப காத்திருந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பாசிட்டிவாக அமைய போகுது. அதுவும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறிப்பாக தந்தை வர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து நிறைய வரன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எங்கே சார் எங்களுடைய அப்பா வீட்டு சைட்லலாம் யாரும் அந்த மாதிரிலாம் சொந்தக்காரங்க இல்லைன்னு நீங்கள் சொன்னாலும் கூட திடீர்னு ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போவீங்க. அங்கே போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய அமைப்பில் அதுவும் தை மாதம் வரக்கூடிய அந்த கல்யாண அமைப்புகள்லாம் பார்க்குறப்ப நீங்கள் ஏதாவது அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு போவீங்க. அங்கே யாராவது உங்களை பார்த்து பொண்ணு கேட்கறதுக்கோ மாப்பிள்ளை கேட்கறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மாதிரியான அப்போ உடனே கும்பராசிக்காரங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் கல்யாணத்துக்கே போகாமல் இருந்துட்டா என்ன சார் ஆகும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் போவீங்க, போகக்கூடிய அமைப்பில் வந்து உங்களுக்கு வரன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் மனக்கசப்புகள் தம்பதியரிடத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால
இந்த கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப அதிகமாக விட்டு கொடுத்து போக வேண்டிய அமைப்பு கும்பத்துக்கு இருக்கு. ஏன்னா கும்பம் அப்படிங்கிறப்ப சில நேரங்களில் விட்டு கொடுத்து போயிடுவீங்க. சில நேரங்களில் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்றதுல நின்றுவீங்க. இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா சிறப்பான மாதமாக அமைய போகுது. அடுத்து குழந்தை பிறப்பு அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் கொஞ்சம் தடையோ தாமதமோ இருந்தாலும் கூட குருவினுடைய அருளால உங்களுக்கு குழந்தை பேரு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. மழலை செல்வங்கள் உங்கள் வீட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கு. அதுக்கேற்ற முயற்சிகள்ல நீங்க இறங்கலாம். அதே மாதிரி மெட்டபாலிசம் என்டையர் பாடியோடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஏதேனும் உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுங்க. ஸ்டெமினா இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான நிறைய உணவுகள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கும்பத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. சீனியர் சிட்டிசன்ஸ் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூட்டு வலி வராமல் பார்த்துக்கணும். மூட்டு வலியில் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளிர் நேரத்தில் அதிகமாக மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ஸ்வெட்டர்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. அதே மாதிரி கண்டாமினேட்டடான வாட்டர்னால சில பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சுத்தமான தண்ணீர் குடிச்சிங்க அப்படின்னா கும்பத்துக்கு வந்து இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. அடுத்தது அப்படின்னு பார்க்குறப்ப கும்பராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்களை நல்லா படிக்கணும். கணிதத்தை வந்து அடிக்கடி வந்து நீங்கள் சம்மெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கும்பத்துக்கு வந்து கொஞ்சம் கணக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரியான விஷயங்களாகவே இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸ் வந்து நல்லா செஞ்சு செஞ்சு பாருங்கள். நிறைய தடவை செஞ்சு பார்க்குறப்ப தான் அந்த மேக்ஸ் வந்து உங்களுக்கு சரியாக வரும். தேர்வு நோக்கி நகரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால திருப்பி திருப்பி பயிற்சிகள் இருக்கிறது மட்டும்தான் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸோ இல்லை மற்ற விஷயங்களோ நாங்கள் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக படிங்க. அதுக்காக வந்து லேட் நைட்டில் உட்காந்து படிக்காதீங்க. ஏர்லி மார்னிங்கில் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைப்பூசமும் வருது, மகா சிவராத்திரியும் வருது. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசத்தில் முருகன் எந்த முருகனை வழிபடணும்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடணும். ஏன் அப்படின்னா அது முதல் படை வீடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தெய்வானை அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் மனைவியை அவர் வந்து திருமணம் செஞ்சது வந்து திருப்பரங்குன்றத்தில் தான். அதே மாதிரி பராசர முனிவர்களுடைய குழந்தைகளுடைய சாபத்தை போக்கியதும் திருப்பரங்குன்றம் தான். அந்த திருப்பரங்குன்றத்துக்கு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதம் மட்டும் இல்லாமல் இந்த வருடமே வந்து உங்களுக்கு சிறப்பானதாக இருக்க போகுது. அதே மாதிரி மாச சிவராத்திரியும் சரி, வருட சிவராத்திரியும் சரி, நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளஹஸ்தி போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. காளஹஸ்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றுக்குரிய திருத்தலம். அந்த காற்றுக்குரிய திருத்தலத்தில் நீங்கள் போய் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ராகுவால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த வருடமும் சரி, இந்த மாதமும் சரி, இந்த வழிபாட்டு முறைகளை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3939 அப்படிங்கிற எண்ணை வந்து நீங்கள் பிரிஸ்கில் எழுதிக்கலாம். என்ன கலரில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் எழுதிக்கோங்க. அதே மாதிரி டிபியில் வால்பேப்பர்லலாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சாதகமான ஒரு பலன்களாக இருக்க போது வாழ்த்துக்கள். மீன ராசிரியர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதம் எப்படி அமைய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னதான் 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் பாக்கியங்களை அள்ளித்தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு எல்லளவும் சந்தேகம் கிடையாது. ஏன் அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 சனி நடக்குது அப்படிங்கிற எண்ணத்தையே வந்து தள்ளி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் கெரியர் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா கொஞ்ச நாளாக நீங்கள் லெத்தாஜிக்காக இருந்துக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் ஃபோக்கஸ் எதில் கெரியர்லேருந்து தவறி போகுது. என் வாழ்க்கை எப்படி இருக்குது, என்னுடைய பேரண்டிங் எப்படி இருக்குது, என்னோட பேரண்ட்ஸ் சரியாக இருந்திருக்கலாம், என்னுடைய பார்ட்னர் சரியாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு அடிக்கடி வந்து போய்கிட்டே இருக்கு. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துட்டு முன்னே எப்படி வேலை பார்த்தீங்களோ மீனராசிக்காரங்க மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனாக ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அது மாதிரியான பர்ஃபெக்ஷனை திருப்பி கொண்டு வர வேண்டிய மாதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம். அதுக்கப்புறம் கெரியர் பார்த்தாச்சா, ஃபினான்ஸ் லெவல் அப்படின்னு பார்க்குறப்ப மீனராசிக்காரங்க உங்களுக்கு பணம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகப்படியாக இருக்குது. அதுவும் திடீர் யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பிக்கலாம் ஃபினான்சியல் ஆஸ்பெக்ட்ஸில் நிறைய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் யாருக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு இருக்க திடீர் யோகம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எங்கே சார் எங்கே நாங்கள் கொடுத்த பணமே வராமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் புலம்புறதெல்லாம் கேட்குது. நீங்கள் கொடுத்துருந்த பணமும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு திடீர்னு சில யோகத்தின் அடிப்படையில் வந்து பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. யோகம் எப்படி சார் வரும், லாட்ரி வருமா, லாட்ரி வாங்கலாமா அப்படிலாம் கேட்காதீங்க. லாட்ரியில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள், லாட்ரி வாங்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு அது சாதகமாக தான் இருக்க போகுது. லாட்ரி வாங்குறதை நான் வந்து என்கரேஜ் பண்ணலை, அதில் முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு இது சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு ஃபினான்சியல் ஆஸ்பெக்ட்ஸில் என்ன ஷேர்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
நம்ம குறிப்பாக வந்து டெக்னாலஜி ரிலேட்டடான ஷேர்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லது. அதுவும் எந்த மாதிரியான டெக்னாலஜினா ஏஐ ரிலேட்டடான டெக்னாலஜி ரிலேட்டடான ஷேர்ஸ் வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கடல் அடியில் இருக்கக்கூடிய ஏதேனும் பொருட்களில் நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் பேர்ல் வாங்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் கோரல் பவழம் வாங்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களில் டிஜிட்டலாகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா நேரடியாகவும் வாங்கி வைக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் சிறப்பான அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்திருக்கு. தங்கத்தை வந்து சீட்டு போட்டு சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் ரிலேட்டடான விஷயங்கள். மேரேஜ் ரிலேட்டடான விஷயங்கள் கொஞ்சம் தடையும் தாமதமும் இருக்கக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. நம்ம பிப்ரவரிக்கு அடுத்து மார்ச்சில் அந்த விஷயங்களை பார்த்துக்கலாம். ஐயோ சார், நான் வந்து இப்போ தான் ஒரு பொண்ணை பார்த்து ப்ரொப்போஸ் பண்ணலான்னு இருந்தேன், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் காதல் சார்ந்த விஷயங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது திருமணமாக போய் முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. காதலுக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது திருமணத்தில் கொண்டு போகிறது அதை அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம அது சார்ந்த விஷயங்கள் அடுத்து பேசிக்கலாம். அப்புறம் வந்து கணவன் மனைவி அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயத்தில் கருத்து முரண்பாடுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு இருக்கு. பொதுவாக விட்டு கொடுத்து போயிடுவீங்க. அதே மாதிரி இந்த மாதமும் விட்டு கொடுத்து போயிடுறது உங்களுக்கு சாலச் சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுடைய உடல்நலனின் அக்கறை காட்ட வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசியை சார்ந்த பெண்கள். ஏன்னா பொதுவாகவே நீங்கள் பொறுப்பானவங்க தான். ஆனால் இந்த மாதம் உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல்நலத்தில் ரொம்ப அதிகமான அக்கறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மீன ராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் ரொம்ப விஷயத்தில் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் ஏதாவது உங்கள் பேரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை இப்போதைக்கு பிரித்து கொடுக்காதீங்க. நீங்கள் மீன ராசியாக இருந்து உங்கள் வீட்டு பிள்ளைகள் வந்து எங்களுக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா அப்படின்னு என்னன்னாலும் கேட்கட்டும், தயவு செஞ்சு பிரித்து கொடுக்காதீங்க. இன்னொரு 3 மாதம் கழிச்சு இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம். ஏன்னா பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் குறிப்பாக வந்து இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள், இல்லை வந்து சொத்து பரிவர்த்தனை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது சரிபட்டு வரலை அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு மற்ற விஷயங்களை பார்த்துக்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸ் இன்னும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒபிசிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உடல் திடீர்னு ஏன் பருமன் ஆகுதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கேற்ற சில கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட் தான் காரணம். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய உணவுகளை பார்த்து அந்தந்த நேரத்துக்கு மட்டும் சாப்பிட்றதா வச்சுக்கோங்க. திடீர்னு பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான உணவுகளை வந்து எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி உணர்வுகள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க மேலே நம்ம வைக்கக்கூடிய எமோஷனல் பாண்டிங் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. மீனராசியை சார்ந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பி படித்ததை எழுதி பார்க்க வேண்டிய அமைப்பில் இருக்கீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபீல்டாக எடுத்துக்கிறது இந்த மாதத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இல்லை அதுக்கேற்ற முயற்சிகள் இருக்கு, ஐஐடிக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன், அதுக்கேற்ற எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறேன், ஜேஇ மெயின்ஸ் எழுதணும்னு நினைக்கிறேன், இல்லை ப்ரிலிம்ஸ் எழுதணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் தாராளமாக எழுதலாம். அதே மாதிரி அறிவியல் துறை சார்ந்து இருக்கக்கூடிய புதிய கண்டுபிடிப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள் நோக்கி படிக்கணும்னு நினைக்கிறேன், ரொபாட்டிக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரங்க படிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கலாம். வெளிநாடு போகலாமா, நான் வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்ததுன்னா அதுக்கும் தாராளமாக போய் படிக்கலாம். நீங்கள் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்க போது அதுக்கேற்ற முயற்சிகளை இந்த மாதத்தில் தொடங்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். வழிபாட்டு முறைகள் அப்படின்னு பார்க்குறப்ப தைப்பூசமும் மகா சிவராத்திரியும் வருது. தைப்பூசத்தன்னைக்கு மீனராசிக்காரங்க கண்டிப்பாக போக வேண்டிய முருகன் ஆலயம் எது அப்படின்னா வயலூர் முருகன். கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய முருகனாக வயலூர் முருகன் இருப்பார் அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கோங்க. வயலூர் முருகனுக்கு இந்த தைப்பூசத்துக்கு போயிட்டு வாங்க. அடுத்த வருஷம் நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க, இந்த வேண்டுதல் வச்ச வயலூர் முருகன் இதை நிறைவேற்றி கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கண்டிப்பாக அதுக்கேற்ற சிறப்பான மாதமாக இருக்குது. அதே மாதிரி மகா சிவராத்திரியில் நீங்கள் வழிபட வேண்டிய சிவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை முடிஞ்சால் போயிட்டு வாங்க. திருவண்ணாமலையினால் போக முடியல சார் அப்படின்னு சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று பசும்பால் வாங்கி கொடுங்க. மீனராசிக்கு ரொம்ப சிறப்பான யோகத்தை இந்த வருஷம் வந்து இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மகா சிவராத்திரி அன்று செய்யக்கூடிய இந்த அபிஷேக முறைகள் கண்டிப்பாக பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பலாம். அதே மாதிரி பொதுவாகவே மீனராசிக்காரங்க மஞ்சளை வந்து அபிஷேகத்திற்கு தானமாக கொடுக்கலாம். அப்படி செய்ய வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு அடுத்த கட்ட முயற்சிகள், அடுத்த கட்ட வெற்றிகள் எல்லாமே இன்னும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண் இந்த மாதத்தில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 7777 இந்த எண்ணை தான் நீங்கள் பயன்படுத்தணும். இதை வந்து இடது மணிக்கட்டில் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஸ்கெட்சில் எழுதிக்கிட்டாலும் பரவாயில்ல, டிபியில் வால்பேப்பர்ஸில் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. இந்த மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.